ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேக்ஸில் இருக்கக்கூடிய 7th சாப்டர். ஸோ அதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ இந்த டாப்பிக்குடைய பார்ட் 2 வந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஸோ எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. ஓகே, நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? அண்ட் நம்மளுடைய சோசியல் மீடியாஸ் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த செஷனுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், இந்த டாப்பிக்குடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே வந்து இந்த சேனலுடைய நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காட் இட்? ஓகே. ஸோ லைவ் வந்துட்டிங்க அப்படின்னா மறக்காமல் சேட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எஸ், லைவ் வந்தாச்சா பசங்களா? ஸோ சேட்டில் வந்து ஹாய் ஹலோ மென்ஷன் பண்ணுங்கள் லைவ் வந்துட்டிங்க அப்படின்னா. எஸ், ஓகே. ஸோ இது யாருக்காக அப்படின்னா, ஸோ உங்கள் ஃபேமிலியில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டர் ஆர் பிரதர் வந்து வீட்டில் இருந்துகிட்டே வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா ரிப்பீட் இந்த கமிங் இயர் வந்து ரிப்பீட் பண்ண போகிறாங்க, இல்லை ரீரிப்பீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம Xylemல வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில். ஸோ அதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஆஃப்டர் என்டரிங் திஸ் கூப்பன் கோட். ஸோ என்ன கூப்பன் கோட் அப்படின்னா DOC 2026. இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 8499 வந்து இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது போக வந்து உங்களுக்கு டேப் அண்ட் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 24,648 வந்து பே பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம். டெய்லி வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ் கிடைச்சிரும். அந்த லைவ் கிளாஸுடைய ரெக்கார்டட் செஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் வந்து இருக்கும். அண்ட் அடிஷ்னலி பர்சனலைஸ்டு மென்டார்ஸ், ஏஐ குரு, டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா இந்த ஏஐ குரு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது போக GIB எக்ஸாம்ஸ் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆர் நெய்பர்ஸ் யாராவது வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஹாய் சூரிய கிருஷ்ணா. ஓகே. எஸ் 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 ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இங்கே டேப் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ என்ன டேப் அப்படின்னா கேலக்ஸி டேப், சாம்சங்குடைய கேலக்ஸி டேப் A9 வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து லாக் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ உங்கள் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணி உங்கள் பர்சனல் யூஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். காட் இட்? ஓகே. அண்ட் ஸோ இது யாருக்கு அப்படின்னா, சார் எனக்கு ஆன்லைன் பேட்ச் எல்லாம் வேண்டாம், ஆஃப்லைன் பேட்ச் வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக. ஸோ மறக்காமல் கன்வே பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம Xylemுடைய சென்டர்ஸ் வந்து திருநெல்வேலி, திருச்சி அண்டு கோயம்புத்தூர், இந்த 3 லொக்கேஷனில் இருக்குது. இந்த 3 லொக்கேஷனில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். அப்படி விசிட் பண்ணல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் டயல் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ எப்படி வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஆஃப்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற கொரிஸ் எல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஆஃப்லைன் பேட்ச்க்கான கோர்ஸ் ஃபீ வந்து 29,500. சரிங்களா? ஸோ இன்க்ளூடிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் DPP. ஓகேங்களா? எஸ். ஸோ ஃபர்தராக கொரிஸ் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்னும் எக்ஸாம்க்கு ஒரு 6 மந்த் தான் இருக்குது. ஓகே. ஸோ சீட்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்குது, முந்திக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே. எஸ். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். கவனிங்க. ஸோ என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்குறோம்? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இதனுடைய பார்ட் 2 வந்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 யாராவது வாட்ச் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் பார்ட் 1 வந்து பார்த்துடலாம். புரியுங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டாபிக் வந்து ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ். மெயினாக இது 2 தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? எஸ். ஓகே. கவனிங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. யூசிங் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் we can test a function f of x. புரியுங்களா? ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும் ஃபார் இட்ஸ் மோனோடான்சிட்டி. மோனோடான்சிட்டி அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆனது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா அல்லது டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண முடியும் யூசிங் திஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். சரிங்களா? எஸ். ஃபோக்கஸிங் ஆன் எ பர்டிகுலர் பாயிண்ட். புரியுதுங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷனுடைய டொமைனில் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஆனது வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா அல்லது டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் மோனோடான்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். ஸோ
இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமோ ஆர் லோக்கல் மினிமம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு சொல்கிறோம். லோக்கல் எக்ஸ்ட்ரீமானா எக்ஸ்ட்ரீமா மீன்ஸ் எய்தர் மேக்ஸ் ஆர் மினிமம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் அதுக்கான அர்த்தம். ஓகே, எஸ். ஸோ அந்த டொமைனுடைய லோக்கல் மேக்ஸிமம் என்ன, லோக்கல் மினிமம் என்ன, புரியுதுங்களா? ஸோ அதுதான் இப்போ நம்ம sin x அப்படி நம்ம எடுத்துக்கலாமே. ஸோ அதனுடைய லோக்கல் மேக்ஸிமம் வந்து 1, லோக்கல் மினிமம் வந்து -1, அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஓகே, அதனுடைய ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட். ஸோ அதுதான் வந்து நம்ம இதில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த கிராஃப் ஆனது இன்க்ரீசிங்கில் இருக்கா டிக்ரீசிங்கில் இருக்கா, ஸோ அந்த டெஸ்டிங் எல்லாமே நம்ம பண்ணிட முடியும். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ அடிஷ்னலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பாருங்கள். எஸ், ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, மோனோடான்சிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, மோனோடான்சிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இட்ஸ் பிஹேவியர் ஆஃப் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ மோனோடான்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆனது இன்க்ரீஸ் ஆகுமா அல்லது டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ அதுக்கான டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஃபினேஷன் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, a function f of x is said to be an increasing function in an interval I. ஓகேங்களா? I என்றது ஒரு இன்டர்வல். புரியுதுங்களா? ஸோ I வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா I belongs to a, b அப்படின்னு வரலாம். ஓகே, ஓப்பன் இன்டர்வலாக இருக்கலாம் அல்லது க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ if a is lesser than b, okay, which implies f of a that is less than or equal to f of b. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ அப்படிங்கிறது இன்டர்வல். ஓகே, ஸோ ஏங்கிறது ஏ இஸ் லெஸ்ஸர் தென் பி. புரியுதுங்களா? ஏங்கிறது இனிஷியல் பாயிண்ட்டு, பிங்கிறது அந்த இன்டர்வலுடைய எண்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிற வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஏங்கிற வேல்யூ, இந்த இனிஷியல் வேல்யூ நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வேல்யூவானது எஃப் ஆஃப் பியை விட லெஸ் தெனாக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் ஆனது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? ஸோ அதை மறந்துடாதீங்க. காட் இட்? ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, a function f of x is said to be on decreasing function. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸோ அந்த இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, i belongs to ஸோ a, b. ஐன்றது இன்டர்வல். ஓகேங்களா? ஸோ இதில் a அப்படிங்கிறது லெஸ் தென் b. கரெக்டாக? ஏன்றது இனிஷியல் பாயிண்ட் இல்லையா? ஸோ அது வந்து எப்பவுமே இந்த செகண்ட் பாயிண்டோட லெஸராக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் எஃப் ஆஃப் ஏ தட் இஸ் greater than or equal to எஃப் ஆஃப் பி அப்படின்ற அவுட்புட் வந்தால் ஸோ அதை அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ எனி டவுட் இன் திஸ்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இந்த மோனோடான்சிட்டி அதனுடைய டெஃபினேஷன் வந்து கிளியராக புரியுதா? ஓகே, ஸோ எஃப் ஆஃப் ஏ தட் இஸ் லெஸ் than or equal to எஃப் ஆஃப் பி அப்படின்னு வருது. ஓகே, அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம், நம்ம இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதே வந்து எஃப் ஆஃப் ஏ தட் இஸ் greater than or equal to எஃப் ஆஃப் பி அப்படின்னு வந்தால் நம்ம டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். கிளியராக இருக்குது எல்லாருக்கும்? ஓகே, ஸோ நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ தியரம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா if the function f of x, அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும். புரியுதுங்களா? if the function f of x is differentiable in an open interval a, b, then we can say d by dx of f of x. புரியுதுங்களா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் d by dx of f of x. அது வந்து என்ன சொல்ல அப்படின்னா greater than or equal to 0, which means பாசிட்டிவ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் ஆனது இன்க்ரீசிங் இந்த இன்டர்வல் a, b அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த மோனோடான்சிட்டியோடைய டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். சரிங்களா? ஸோ அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய அவுட்புட் ஆனது பாசிட்டிவாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் ஸோ அதனுடைய அவுட்புட் ஆனது பாசிட்டிவாக வருது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஆனது நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், இன்க்ரீசிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். கிளியராக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், if d by dx of f of x that is greater than 0. நோட் பண்ணிக்கோங்க, greater than 0. இங்கே மேலே வந்து greater than or equal to 0. சரிங்களா? ஸோ இங்கே ஒன்லி greater than 0 அப்படின்னு வந்தது. இந்த இடத்துல எக்ஸுங்கிறது x belongs to a, b. x belongs to a, b. So here then f of x is strictly increasing. நோட் பண்ணிக்கோங்க, strictly increasing in the interval a, b. கிளியரா?
ஸோ இது கிளியராக இருக்கா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீசிங் பார்த்தோம், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கான கண்டிஷன் பார்த்தோம். கிளியரா? ஸோ வாட் இஸ் இன்க்ரீசிங்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் greater than or equal to 0 வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே வந்து greater than 0 அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். காட் இட்? ஓகே, எஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட் செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், கரெக்டுங்களா? மீன் வேல்யூ தியரம். ஸோ அதில் வந்து லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தியரம். ஸோ இந்த தியரம் வந்து 7.3. இந்த தியரம் 7.3ல என்ன சொல்கிறாங்க நமக்கு? ஓகே, ஒரு ஃபங்க்ஷனானது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலில் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. கிளியரா? ஸோ திஸ் இஸ் கண்டினியூஸ். The given function is continuous and differentiable in open interval. புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் இன்டர்வல் வரும்போது differentiable in open interval. கிளியரா இருக்கா? ஓகே, பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா f of a-வும் f of b-யும் வந்து ஈக்குவலா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ f of a f of b ரெண்டும் ஈக்குவலா இருக்கணுங்கிற நெசசரி கிடையாது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னால் ஓகே, தென் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் சி. புரியுதுங்களா? ஸோ குறைஞ்சது ஒரு பாயிண்ட் ஆகுது இந்த ஏக்கும் பிக்கும் இடையில வரும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல ஏங்கிற பாயிண்ட் இருக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த டயக்ராம் பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஏ கமா பி வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் நம்ம எடுக்கும்போது அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. க்ளோஸ்ட் இன்டர்வல் எடுக்கும்போது ஓகே, அதே ஓப்பன் இன்டர்வல் எடுக்கும்போது அது என்னவா இருக்குது? டிஃபரன்ஷியபிளாக இருக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த மூணு கண்டிஷன், மூணு சுச்சுவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக சி அப்படிங்கிற பாயிண்ட்டு ஓகே, ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் இடையில லை ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். காட் இட்? ஏக்கும் பிக்கும் இடையில வந்து லை ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் சி தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏ. புரியுதுங்களா? ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கிளியராக இருக்கா? ஓகே, எஸ். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இதுக்கு முன்னே வந்து நம்ம இன்க்ரீசிங் பார்த்தோமா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிக்ரீசிங். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிக்ரீசிங் இன் த இன்டர்வல் a comma b if first order derivative that is less than or equal to 0. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஓகே, ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த ஸ்பெசிஃபிக் இன்டர்வல்ல நம்ம என்ன சொல்லலாம்? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். கிளியரா இருக்கா? எஸ். ஸோ அடுத்தது, ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து லெஸ் தென் 0 அப்படின்னு வருது அப்படின்னா we can say strictly decreasing. புரியுதுங்களா? strictly decreasing in the interval a comma b. புரிஞ்சுதுங்களா? ஓகே, எஸ். ஸோ இப்போ ரிமார்க்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? என்னென்ன ரிமார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். கவனிங்க ஒன் பை ஒன்னா. So it is false to say that if a differentiable function f of x on interval I is strictly increasing on I, then f dash of x that is greater than 0. புரியுதுங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் y is equal to x cube. புரியுதுங்களா? y is equal to x cube. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இல்லையா? ஓகே, ஸோ என்னுடைய டொமைன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, x belongs to minus infinity comma infinity. ஓகே, it is strictly increasing on this interval minus infinity comma infinity. To prove this, இதை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஓகே, here a is greater than b, a is greater than b, then we have to prove that f of a that is greater than f of b. okay, so for this purpose நம்ம என்ன ப்ரூவ் பண்ணா போதும், a cube minus b cube that is greater than 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணா போதும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, எஸ். ஸோ இப்போ a cube minus b cube வந்து நம்ம greater than 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்மில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ என்ன ஃபார்முலா? a cube minus b cubeக்கான ஃபார்முலா a minus b into a square plus ab plus b square. கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம இதில் இருந்து a minus b வந்து வெளில எடுத்தாச்சு, அது போக 1/2 வெளில எடுத்தாச்சு. புரியுதுங்களா? ஸோ 1/2 வெளில எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் கிடைக்குமா? கிளியர்? ஸோ இப்போ இந்த
இதை வந்து நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா a plus b whole square plus a square plus b square இந்த மாதிரி நம்ம வந்து ரீரைட் பண்ணிக்கலாம் இது புரியுதுங்களா 2a square 2b square ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஓகே நம்ம a plus b whole square plus a square plus b square அப்படி நம்ம வந்து எழுதிக்கலாம் கிளியரா இதை வந்து இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறோம் இப்போ நல்லா கவனிங்க இப்போ இந்த பார்ட் வந்து greater than 0 புரியுதுங்களா ஸோ இந்த பார்ட்டும் வந்து greater than 0 அப்படி இருக்கும்போது கண்டிப்பா a cube minus b cube ஆனது greater than 0 தான இருக்கும் okay that is greater than 0 since this a minus b is greater than 0 and other terms inside the bracket that also greater than 0 புரிஞ்சுதுங்களா ஸோ அப்போ கண்டிப்பா வந்து இந்த பார்ட்டை வந்து நம்மளால ப்ரூவ் பண்ணிட முடியும் புரியுதுங்களா a cube minus b cube அப்படிங்கிறது greater than 0 அப்படிங்கிறத நம்மளால ப்ரூவ் பண்ணிட முடியும் கிளியரா இருக்கா எஸ் ஸோ இப்போ அடுத்த ரிமார்க் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க hence this is clear that okay the quadratic expression is always positive நோட் பண்ணிக்கோங்க quadratic expression வந்து எப்பவுமே எப்படி இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் ஏன்னா அதனுடைய பவர் வந்து நமக்கு 2 இருக்கு இல்லையா ஸோ அது எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும் it is equal to 0 only if a is equal to b that is equal to 0 so this contradicts okay the condition a is less than b புரியுதுங்களா yes so next என்ன கொடுத்திருக்காங்க therefore the function y is equal to x cube this is strictly increasing in the interval minus infinity comma infinity okay so இப்போ இந்த x cube க்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா டெரிவேட்டிவ் எடுக்கிறோம் புரியுங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுக்கிறோம் ஸோ எடுத்து என்ன வருது பாருங்க எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது 3x ஸ்கொயர்னு வருமா ஓகே ஸோ டெரிவேட்டிவ் எடுத்தால் 3x ஸ்கொயர் அப்படின்னு வரும் திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அட் x இஸ் ஈக்குவல் டு 0 புரியுங்களா ஸோ இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம 0 அப்படின்னு நம்ம எடுத்தா லெட் x இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்து பாருங்க என்ன வருது நமக்கு f dash of 0 that is equal to 3 times of 0 square that is equal to 0 clear so therefore we can say the given function y is equal to x cube that is strictly increasing okay so அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா what is stationary point and what is critical point இது ரெண்டுத்துக்கு மேல டிஃபரன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சோ அதுக்கான டெஃபினிஷனும் இங்க கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ நோட் பண்ணிக்கோங்க yes stationary point x naught comma f of x naught okay of a differentiable function f of x is where f dash of x naught is 0 புரியுதுங்களா சோ நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டேஷனரி பாயிண்ட் வந்து நம்ம x naught f of x naught வந்து நம்ம y naught னு கூட சொல்லிக்கலாம் புரியுதுங்களா ஸோ x naught y naught ஓகே ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் உடைய பாயிண்ட் புரியுதுங்களா ஸோ ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் அதனுடைய பாயிண்ட் ஸோ இயர் f dash of x naught வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம அதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டேஷனரி பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதே வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது எப்போ அப்படின்னா ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராஃப் வந்து இருக்கு புரியுதுங்களா இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கர்வ் வந்து பாருங்க ஸோ அதனுடைய டைரக்ஷன் வந்து மாறுது முதல்ல வந்து கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு மறுபடியும் மேல் நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ இந்த கர்வுடைய டைரக்ஷன் மாறுது இல்லை ஸோ அப்போ இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் புரியுதுங்களா ஸோ a critical point x naught f of x naught of a function f of x is where f dash of x naught equal to 0 or இதுக்கு மட்டும் ரெண்டு கண்டிஷன் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டேஷனரி அப்படின்னா ஒரே கண்டிஷன் தான் ஸோ f dash of x naught that is equal to 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறது ரெண்டு சுச்சுவேஷன் வருது ஒன்று வந்து f dash of x naught equal to 0 அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து does not exist அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும் does not exist அப்படின்னா டினாமினேட்டர் வந்து நம்ம 0ன்னு எடுத்துப்போம் ஸோ இப்போ if denominator is 0 அது indeterminate தானே சொல்வோம் அப்படின்னா நம்ம does not exist அப்படின்னு கூட சொல்லலாம் புரியுதுங்களா ஸோ இங்கே சம்திங் உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது x பை இங்கே டினாமினேட்டர் நம்ம ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் x வந்து நமக்கு 0ன்னு வருது டினாமினேட்டர் ஸோ விச் மீன்ஸ் this point is ஸோ இது வந்து does not exist அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் செக் பண்ணாலே போதும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் எது அப்படிங்கிறது நமக்கு கிளியர் ஆகிடும் காட் இட் ஓகே எஸ் ஸோ அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல we state that if x comma y is a stationary point or a critical point of f where x from the domain of f is called a stationary number or critical number உங்களுக்கு புரியுதுங்களா என்னன்ட்டு ஓகே ஸோ இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் எவ்ரி ஸ்டேஷனரி பாயிண்ட் இஸ் ஏ கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லா ஸ்டேஷனரி பாயிண்ட்டுமே வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லலாம் ஆனால் எல்லா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் ஸ்டேஷனரி பாயிண்ட்னு சொல்ல முடியாது ஸோ அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க f of x that is equal to modulus of x minus 17 as a critical point at 17,0 புரியுதுங்களா ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து 17,0 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன வருது பாருங்க
இங்கே எக்ஸுக்கு பதிலாக 17 எடுக்கிறீங்க. ஸோ அப்போ 17 - 17 வந்து என்ன ஆயிரும் 0. ஸோ அப்போ 0க்கு மாடல் சேர்த்தா என்ன வரும் f of x is equal to 0ன்னு வருதா. ஓகே, ஸோ திஸ் இஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட். பட் 17,0 அப்படிங்கிறது வந்து என்ன பாயிண்ட் கிடையாது, ஸ்டேஷனரி பாயிண்ட் கிடையாது. ஓகே, பிகாஸ் த ஃபங்க்ஷன் ஹேஸ் நோ டெரிவேட்டிவ் அட் திஸ் பாயிண்ட். ஸோ x is equal to 17 அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கு டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது அப்ளை ஆகாது. ஸோ இது வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, இந்த பாயிண்ட்டை வந்து ஸ்டேஷனரின்னு சொல்ல முடியாது. தட் இஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிளியராக இருக்கா? ஓகே, எஸ். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஹாய் மார்ஷல். மார்ஷல் வெல்கம் கண்ணா, வெல்கம். ஓகே, எஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம தியரி பார்ட் வந்து பார்த்தோமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அதில் இருக்கக்கூடிய தியரி பார்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கிளியரா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம், கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, prove that the function f of x that is equal to x square plus 2 that is strictly increasing in the interval 2,7. ஸோ இந்த 2,7 அப்படிங்கிற இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷன் ஆனது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ யூ வாண்ட் டு ப்ரூவ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இன் திஸ் இன்டர்வல். -2,0 அப்படிங்கிற இன்டர்வல்ல அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அண்ட் 2,7 அப்படிங்கிற இன்டர்வல்ல அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங், இதுக்கு வந்து கண்டிஷன் தெரியும் இல்லையா. ஸோ x² + 2 எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுங்க. ஸோ இங்கே x² இருக்குது. ஓகே, x பவர் n-க்கான ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேஷனில். ஓகே, nx பவர் n - 1, ஸோ விச் மீன்ஸ் 2x அப்படின்னு வரும். கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆகிடும். கிளியராக இருக்கா? எஸ். ஸோ இந்த 2x அப்படிங்கிறது greater than 0. இந்த f' of x வந்து greater than 0. ஓகே, for all x belongs to 2,7. ஸோ இந்த 2,7 அப்படிங்கிற இன்டர்வல், இந்த இன்டர்வல்ல இருக்கக்கூடிய எந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும், எக்ஸுக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன சொல்ல அப்படின்னா, therefore this function is strictly increasing at this interval. இந்த இன்டர்வல்ல 2,7 அப்படிங்கிற இன்டர்வல்ல கண்டிப்பாக அது வந்து என்ன ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகே, ஸோ அதே வந்து பாருங்க, இந்த இன்டர்வல் எடுத்துக்கோங்க. -2,0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. 2x அது வந்து லெஸ் தென் 0 இருக்கும். எந்த இன்டர்வல்ல? -2,0 ஃபார் ஆல் x பிலாங்ஸ் டு -2,0. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, -2க்கும் 0க்கு இடையில கரெக்டாக நான் -1ங்கிறத எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எக்ஸுக்கு பதிலாக. அப்போ என்ன வரும், -1 × 2 -2ன்னு வரும். -2ன்றது 0 கம்மி தானே. ஓகே, ஸோ அதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இன்டர்வல்ல த ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அண்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த இன்டர்வல்ல வந்து த ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ப்ரூவ் தட் த இன்டர்வல் 2,7 அதில் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், த இன்டர்வல் -2,0 அந்த இன்டர்வல் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங்கை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் வாட் இஸ் அப்சல்யூட் மினிமா, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். கவனிங்க. ஓகே, absolute maxima and absolute minima. Clear? Okay. The absolute maxima and the absolute minima are referred to describing the largest and smallest values of the function on the interval. So ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல, ஓகே, ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் அப்சல்யூட் மினிமா அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, மேக்ஸிமம் வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு வேல்யூவை தான் இந்த அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் அப்சல்யூட் மினிமா அப்படிங்கிறது மீன் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. எஸ், let x0 be a number in the domain D. Dங்கிற டொமைனில் x0ங்கிறது ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் of the function f of x. Okay, then f of x0 is the absolute maximum value of the function f of x on domain D if f of x0 that is greater than or equal to f of x. இந்த f of x0 உடைய வேல்யூ greater than or equal to f of x விட இந்த மாதிரி இருந்தால், ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அப்சல்யூட் மேக்ஸிமுக்கு என்ன கண்டிஷன் பாருங்கள்,
ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம்க்கு அப்சல்யூட் மேக்ஸிமம். ஸோ இதுக்கான கண்டிஷன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் தட் இஸ் greater than or equal to எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா? ஸோ அடுத்தது பாருங்க, அப்சல்யூட் மினிமம் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் that is less than or equal to f of x. புரியுதுங்களா? ஓகே, here this x belongs to domain. புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம்னா என்னன்னு புரிஞ்சுது, அப்சல்யூட் மினிமம்னா என்னன்னு புரிஞ்சுது. ஸோ அதுக்கான டயக்ராம்ஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் மூலமா கவனிங்க. ஓகே, ஹாய் பெலமி பிளேக், எப்படி இருக்கீங்க? ஓகே, மார்ஷல் இந்த சாப்டர் ஆல்மோஸ்ட் 60% நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் 40% இருக்கு. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி பார்ட் 1க்கான செஷன் கொடுத்துருக்கேன், அதை வந்து வாட்ச் பண்ணுங்க. அதை தொடர்ந்து இதையும் கவர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு செஷன் வேணா நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? எஸ். ஓகே, பெலமி பிளேக் எங்கே போயிருந்தீங்க? கொஞ்ச நாள் ஆளை காணும். அப்டேட் பண்ணுங்க, எங்கே போயிருந்தீங்க? எஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஸ் absolute minimum but no absolute maximum in this interval. என்ன interval பாருங்க, minus infinity comma infinity. இந்த intervalல so absolute minimum இருக்கு, ஆனா absolute maximum இல்ல. absolute minimum எங்க சார் இருக்குன்னா இந்த பாயிண்ட் தான். ஓகே, so இது வந்து என்ன, f of x is equal to x square சொல்லலாமா? ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன, y is equal to x square அப்படி நம்ம சொல்லலாம். கரெக்டா? ஸோ அதுக்கான கிராஃப் தான் இது. ஸோ இந்த கிராஃபில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அப்சல்யூட் மினிமம் கிடைக்குது, ஆனால் அப்சல்யூட் மேக்ஸிமம் கிடைக்கல. புரியுதுங்களா? எந்த இன்டர்வலில், மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி இந்த இன்டர்வலில். கிளியராக இருக்கா? ஸோ அடுத்தது இது வந்து என்ன பாருங்க, y is equal to x அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டாக? y is equal to x அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ f of x as no absolute extrema. எக்ஸ்ட்ரீமானா என்ன? ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் கிடையாது, அப்சல்யூட் மினிமம் கிடையாது ஃபார் திஸ் கிராஃப். புரியுதுங்களா? ஸோ எந்த இன்டர்வல் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி. இந்த இன்டர்வல்ல அப்சல்யூட் மேக்ஸிமம் இல்லை, அப்சல்யூட் மினிமமும் கிடையாது இந்த கிராஃபுக்கு. புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? எஸ். ஸோ அடுத்தது போலாமா? கவனிங்க பசங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பாருங்க. ஸோ இங்க ஒரு கிராஃப் இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு சைன் வேவ் மாதிரி இருக்க பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கிராஃப்ல நமக்கு மினிமம் பாயிண்ட்ஸும் கிடைச்சிருக்கு அண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ மினிமம் பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு, மேக்ஸிமம் பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஸ் அப்சல்யூட் மினிமம் அண்ட் அப்சல்யூட் மேக்ஸிமம் இன் திஸ் இன்டர்வல். ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி இந்த இன்டர்வல்ல நமக்கு அப்சல்யூட் மினிமமும் கிடைச்சிருக்கு, அப்சல்யூட் மேக்ஸிமமும் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? எஸ். ஸோ அடுத்தது வாங்க. ஸோ இந்த கிராஃப் வந்து எதுக்கான கிராஃப் நீங்களே சொல்லுங்க. y is equal to x cube கான கிராஃப். புரியுங்களா? y is equal to x cube இதுக்கான கிராஃப். ஸோ இந்த கிராஃப்ல பாருங்க, f of x as no absolute extrema on a comma b. இந்த இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது லோக்கல் அப்சல்யூட் மேக்ஸிமமும் கிடையாது, அப்சல்யூட் மினிமமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த இன்டர்வல். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்கள் π/2ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து -π/2ன்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த இன்டர்வல்ல உங்களுக்கு வந்து என்ன கிடையாது, there is no absolute maximum and absolute minimum. ஓகேங்களா? எஸ். ஸோ அடுத்தது போலாமா? எஸ். நெக்ஸ்ட் இன்னொரு கிராஃப் இருக்கு பாருங்க இந்த பக்கம். ஓகே, f of x as an absolute minimum and an absolute maximum on this closed interval a comma b. புரிஞ்சுதுங்களா? ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma b கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம் இருக்கு அண்ட் அப்சல்யூட் மினிமமும் இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட் மினிமம் அண்ட் திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட் மேக்ஸிமம். கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ we are having both in this. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கவனிங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தியரம். ஓகே, ஸோ என்ன தியரம் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல, எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம். ஸோ உங்கள் புக்கில் வந்து 7.8 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த தியரமுடைய நம்பர் என்ன? 7.8. கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ என்ன கொடுத்துருங்க பாருங்க, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் எ க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma b. சரியா? a comma b அப்படிங்கிற இந்த இன்டர்வல்ல இந்த f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? தென்
this function f of x as both an absolute maximum and absolute minimum on this interval. புரியுதுங்களா? then it has both absolute maximum and minimum. இதுதான் தீரும். சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தீரும். absolute maximum and absolute minimum. புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. கிளியராக இருக்கா? எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. ஸோ இப்போ ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கான ப்ரொசீஜர் அப்படின்னா டு ஃபைண்ட் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா. அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமானா என்ன? எக்ஸ்ட்ரீமானா அப் டவுன், ஹையஸ்ட் லோவஸ்ட்னா என்ன? மேக்ஸிமம் மினிமம்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம். சரிங்களா? ஸோ அப்சல்யூட் மினிமம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் தான் கொடுத்துருக்காங்க பசங்களா. ஸோ 1 by 1 நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணணும், ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணணும், ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ணணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகே. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டெப் நம்பர் 1, ஃபைண்ட் தி கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கூடிய இன்டர்வல்ல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். புரியுங்களா? இந்த என்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்க a, b அப்படின்னா அந்த இன்டர்வல் கடையில் வரக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும், எவாலுவேட் f of x at all critical numbers. நமக்கு கிடைச்ச அந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், f of x கான வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத நம்ம எவாலுவேட் பண்ணணும். புரியுங்களா? அண்ட் அட் த எண்ட் பாயிண்ட்ஸ் a, b, எண்ட் பாயிண்ட்ஸ் a, b, இந்த இன்டர்வல் இருக்கக்கூடிய எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா a, b, அதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ இந்த f of x கான வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ ஸ்டெப் நம்பர் 3 பாருங்க என்ன வருது, த லார்ஜஸ்ட் அண்ட் தி ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ் இன் ஸ்டெப் நம்பர் 2. மேலே இருக்கக்கூடிய நம்ம ஸ்டெப் இருக்கு இல்லையா ஸ்டெப் நம்பர் 2, அதில் நம்ம எவாலுவேட் பண்ண அந்த வேல்யூஸில் எது வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ, எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம். புரியுதுங்களா? ஃபார் த கிவன் இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஏதாவது டவுட் இருக்கா இல்லை? ஓகே. இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் எல்லாம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினுக்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம். கவனிங்க. ஸோ கொஷின் நம்பர் 1 வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் தி அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x that is equal to 3 cos x. ஸோ கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to 3 cos x அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 2π. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து காஸ் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ காஸ் ஃபங்க்ஷனுக்கான டயக்ராம் வந்து நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஸோ இப்போ எடுத்துக்கலாமா? கவனிங்க. ஸோ காஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. ஸோ இந்த டொமைன் வேல்யூ 0 அப்படின்னு வர்றப்போ என்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ 1 இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ இதை என்ன அப்படின்னா y அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் y is equal to f of x. y is equal to f of x. சரியா? ஸோ இந்த இடத்துல 0. ஓகே. அண்ட் இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம், பை. ஓகே. அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் 2π. திஸ் பாயிண்ட் இஸ் 2π. கிளியராக இருக்கா? ஸோ டயக்ராம் புரியுதா பாருங்க எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ காஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால டயக்ராம் வந்து இப்படி நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம். 0லேருந்து 2π அப்படிங்கிற க்ளோஸ் இன்டர்வலுக்கு வந்து நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ட்ரா பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, f of x that is equal to 3 cos x. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன செய்யணும், நம்ம ஃபஸ்ட் ஒர்க் என்ன பண்ணணும், அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாக கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஃபஸ்ட் இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து எடுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இதுக்கு எடுங்க. f dash of x, இந்த 3 வந்து அப்படியே நம்ம வெளில வச்சுக்கலாம். cos x டிஃபரன்ஷியேட் பண்ண என்னப்பா வரும், மைனஸ் sin x. சரியா? ஸோ மைனஸ் sin x. சரியா? ஸோ இப்போ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம செக் பண்ண வேண்டிய கண்டிஷன் என்ன? ஓகே, வாட் இஸ் த கண்டிஷன்? ஓகே, let f dash of x that is equal to 0. இந்த கண்டிஷன் வந்து நம்ம எடுத்து செக் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ sin x அப்படின்னு வரும்போது ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 3 of minus sin x that is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 3 அந்த பக்கம் போனால் 0 ஆகிடும். ஸோ இப்போ மைனஸ் sin x
that is equal to 0. Okay, so அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் 0 அப்படின்னு வரும். ஸோ therefore we are getting here sin x is equal to 0. இப்போ sin x வந்து 0 அப்படின்னா எந்தெந்த பாயிண்ட்டில் sin உடைய வேல்யூவானது 0 ஆகும் அது நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஒருவேளை sin உடைய ஆங்கிள் வந்து 0வாக இருந்தால் வேல்யூ வந்து 0. ஓகே, sin உடைய வேல்யூ வந்து உங்களுக்கு 1π 2π 3π அப்படின்ட்டு nπ வரைக்கும் எனி நம்பர் ஆஃப் பை. ஓகேங்களா? பட் நம்ம எடுத்துக்க வேண்டியது 2πக்குள்ளே வரைக்கும் தான் எடுக்கணும். அப்போ π, 2π, சரிங்களா? π, 2π இது மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு π வந்தாலும் சரி 2π வந்தாலும் சரி என்னுடைய வேல்யூ என்ன வரும் 0 அப்படின்னு வரும். கிளியராக இருக்கா? இது வரைக்கும் கிளியராக இருக்கா? எஸ். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னு பாருங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பு next we have to find when x value is equal to 0 f of x. சரிங்களா? அப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னென்ன பாருங்கள். ஒன்று வந்து 0, ரெண்டாவது வந்து பை, மூணாவது வந்து 2π. இந்த 3 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 3 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஓகே, if x is equal to 0, what is f of x? செக் பண்ணுங்க. ஸோ 3 into cos 0. ஓகே, ஸோ sin 0 0, பட் cos 0 அப்படின்னா 1. சரிங்களா? ஸோ அப்போ 3 into 1, அப்போ நமக்கு என்ன வருது 3 அப்படின்னு தான் வருது. ஸோ அடுத்து ரெண்டாவது எடுத்துக்கலாம். ரெண்டாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன? செகண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் when x is equal to pi. x is equal to pi என்ன வரும்? f of x. ஓகே, f of x that is equal to என்ன வருது நமக்கு 3 into cos pi. cos pi கான வேல்யூ என்னப்பா -1 தானே? cos pi கான வேல்யூ என்ன -1. அப்போ 3 into -1. சரியா? that is equal to -3. கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க. if x is equal to 2π, x is equal to 2π, what is f of x? x வந்து 2π இருக்கும்போது 3 into cos 2π, that is equal to 3 into cos 2π கான வேல்யூ என்னப்பா? that is 1, that is equal to 3. கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ கிடைச்சிருக்கூடிய அவுட்புட்டில் மினிமம் வேல்யூ என்ன வந்திருக்கு பாருங்க நமக்கு -3, மேக்ஸிமம் வேல்யூ என்ன வந்திருக்கு 3. ஓகே, ஸோ தேர்ஃபோர் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ 3 தான். மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்ன பாருங்கள் 3. இந்த இன்டர்வல், இந்த கிவன் இன்டர்வல், இந்த 0லேருந்து 2π வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த இன்டர்வலில் நமக்கு கிடைச்ச மேக்ஸிமம் வேல்யூ பாருங்கள் 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. மினிமம் வேல்யூ வந்து நமக்கு -3ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ தேர்ஃபோர் அப்சல்யூட் maximum வேல்யூ that is equal to 3 and absolute minimum. Okay, absolute minimum that is equal to -3. Absolute minimum value that is equal to -3. Any doubt in this? ஸோ இதுதான் நீங்கள் வந்து எழுத வேண்டிய ஆன்சர். இந்த கொஷனுக்கு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளியராக இருக்கா? ஜஸ்ட் கிவ் தி தம்ஸ் அப் புரிஞ்சுது அப்படின்னா. ஓகே, ஸோ அப்டேட் பண்ணுங்க பசங்களா. எக்ஸ்ட்ரீமா இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் அண்ட் மினிமம். எஸ், வெரி குட் மார்ஷல், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ரைட். சரியா? எஸ், எக்ஸ்ட்ரீமானா மேக்ஸிமம் ஆஸ் வெல் அஸ் மினிமம் ரெண்டும் சேர்ந்தது தான். ஓகே, எஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன இதில்? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் இதில்? ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமா ஆன் இன்டர்வல். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமானா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் டிக்ரீசிங்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமா மினிமான்னு என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிவ் மேக்ஸிமம், ரிலேட்டிவ் மினிமம். சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம ஒன் வேர்டில் எப்படி சொல்லலாம்? ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமானா என்னென்னு பார்க்கலாம். A function f of x is said to have a relative maximum at x if there is an open interval containing x on which f of x is the largest value. சரிங்களா? and next என்ன சொல்றாங்க? f of x is said to have a relative minimum at x if there is an open interval containing x on which f of x is smallest value. ஓகேங்களா? ஸோ இந்த ஓப்பன் இன்டர்வலில் நமக்கு a, b ஓப்பன் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் f of x உடைய வேல்யூ வந்து உங்களுக்கு லார்ஜஸ்ட்டாக கிடைக்குது அப்படிங்கிறப்போ ஸோ அது வந்து ரிலேட்டிவ் மேக்ஸிமம் சொல்லுவோம். ஸ்மாலஸ்ட்டாக கிடைக்கும் போது நம்ம வந்து ரிலேட்டிவ் மினிமம் அப்படின்னு சொல்லுவோம்.
இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கணும், முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, a relative maximum need not to be the largest value on the entire domain. புரியுங்களா? ஸோ அந்த ஓவரால் டொமைனில் ஸோ அதுதான் லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரிலேட்டிவ் மேக்ஸிமம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் ரிலேட்டிவ் மினிமம் அப்படிங்கிறது நீட் நாட் டு பி த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆன் த என்டையர் டொமைன். புரியுதுங்களா? ஸோ அந்த ஓவராலாக டொமைனில் அதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். வாட் இஸ் ரிலேட்டிவ் மேக்ஸிமம், வாட் இஸ் ரிலேட்டிவ் மினிமம் அப்படிங்கிற கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? தேர்ஃபோர் தேர் மே பி மோர் தென் ஒன் ரிலேட்டிவ் மேக்ஸிமம். ஸோ இது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ ரிலேட்டிவ் மேக்ஸிமம் அப்படிங்கிறது மோர் தென் ஒன்னாக இருக்கலாம். ஓகே, ரிலேட்டிவ் மினிமம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுவும் வந்து மோர் தென் ஒன்னாக இருக்கலாம். கிளியராக இருக்கா? ஸோ அப்போ ரிலேட்டிவ் மேக்ஸிமம் மினிமம் அப்படிங்கிறது உங்களுக்கு மோர் தென் ஒன் கிடைக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், a relative extrema of a function is the extreme values of the functions among all the evaluated values of f of x. Okay, so இந்த I என்றது interval. ஓகேங்களா? x belongs to this interval I, this I belongs to domain. domainன்றது ஒரு பெரிய interval. புரியுதுங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷனுடைய இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் sin x உடைய டொமைன் என்ன மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியா, அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுதான் இந்த இன்டர்வல் I அப்படிங்கிறது. சரிங்களா? வேர் I மே பி ஓப்பன் ஆர் க்ளோஸ்டு. ஸோ I அப்படிங்கிற இன்டர்வல் ஆனது ஓப்பனில் இருக்கலாம் அல்லது க்ளோஸ்டாக இருக்கலாம். ஓகே, எஸ். ஸோ கிளியராக இருக்கா? ஸோ இந்த இன்டர்வலில், இந்த I அப்படிங்கிற இன்டர்வலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ், நீங்கள் எவாலுவேட் பண்ண வேல்யூஸில் ஸோ எது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்குது, எது மினிமம் இருக்குது, அதுதான் வந்து என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ யூஸ்வலி local extreme value of a function is attained at a critical point. புரியுதுங்களா? ஸோ இப்போது அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த கிரிட்டிக்கல் பாயிண்டில் வந்து நமக்கு லோக்கல் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, அதாவது லோக்கல் மேக்ஸிமம் அல்லது லோக்கல் மினிமம் வேல்யூ வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? எஸ். ஸோ தியரி பார்ட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும், பட் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணும்போது எல்லாமே கிளியராக புரியும். கிளியரா? கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? எஸ், கொஷின்ஸ் இன்னும் ஒரு 2 கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக புரியும். கண்டிப்பாக முதல்ல தியரி பார்ட் வந்து நம்ம கன்வே பண்ணி தானே ஆகணும் கொஷின் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி. ஸோ தியரி பார்ட் எதுவுமே கன்வே பண்ணாமல் எப்படியும் நம்ம கொஷின்ஸ்குள்ளே போடுது. ஓகேங்களா? எஸ், டேரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் புரியாது பசங்களா. ஸோ அதனால் ஜஸ்ட் இன்ட்ரோவாக தெரியணும். வாட் இஸ் ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமா, வாட் இஸ் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா, புரியுதுங்களா? ஸோ அதை பற்றினா அந்த வேர்டுக்கான மீனிங்காகவும் தெரியணும். அதுக்கான கண்டிஷன் என்ன, எப்படி செக் பண்ணுறது, கிரிட்டிக்கல் பாயிண்ட் எப்படி கொண்டு வரது, ஸோ அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கான வேல்யூஸ் எப்படி கொண்டு வருது, அதில் மேக்ஸிமம் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் கொஷின் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். சரிங்களா? எஸ் மார்ஷல். ஓகே, எஸ் யூ ஆர் ரைட் மார்ஷல். ஓகே, ஸோ அடுத்து நம்ம போகலாம். கொஷின்ஸ் நம்ம போகும்போது கண்டிப்பாக புரியும், நோ டவுட் இன் தட். ஓகேங்களா? கவனிங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நோட் தட் எ ஃபங்க்ஷன் மே ஹாவ் எ கிரிட்டிக்கல் பாயிண்ட் அட் x is equal to c without having a local extreme value there. புரியுதுங்களா? ஸோ அடுத்தது ஃபார் இன்ஸ்டன்ஸ் போத் ஆஃப் த ஃபங்க்ஷன் y is equal to x cube அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் y is equal to cube root of x இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா அட் த ஆரிஜன். ஓகே, பட் நெய்தர் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஹேஸ் லோக்கல் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ அட் த ஆரிஜன். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனில் எந்த ஃபங்க்ஷனுக்குமே வந்து உங்களுக்கு லோக்கல் எக்ஸ்ட்ரீம் கிடையாது ஆரிஜன் பாயிண்டில், விச் மீன்ஸ் அந்த ஆரிஜன் 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பாயிண்டில் இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸே கிடைக்காது அப்படிங்கிறாங்க. காட் இட்? ஓகே, ஸோ அடுத்தது போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு தியரம் இருக்குது கண்ணா. ஸோ இது வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் எதிலாவது கேட்கலாம். இந்த தியரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன தியரம் அப்படின்னா ஃபெர்மேட் தியரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபெர்மேட். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் f of x has relative extrema at this point x is equal to c, then c is a critical number. Got it? So invariably there will be a critical numbers of the function obtained as solutions of the equation f dash of x is equal to 0, which this f dash of x does not exist. ஓகேங்களா? ஓகே, கவனிங்க. இந்த ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமா x is equal to c அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, x is equal to c அப்படிங்கிற பாயிண்டில். ஓகே, ஸோ இந்த c அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கிரிட்டிக்கல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிரிட்டிக்கல் நம்பர்.
clear? So here the function f dash of x that is equal to 0. Okay, so இந்த f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா x is equal to c அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெரிவேட்டிவ் எடுக்கிறோம். அப்போ f dash of x is equal to 0 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ஸோ which f dash of x does not exist. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஷின்ஸ்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். கவனிங்க. ஸோ எக்ஸ்ட்ரீமா அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நான் மீனிங் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் எக்ஸ்ட்ரீமா? எய்தர் மேக்ஸிமம் ஆர் மினிமம். ஓகே, ஸோ எய்தர் மேக்ஸிமம் ஆர் மினிமம் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். மினிமம் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். within the given interval. சரிங்களா? within the given interval. okay, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அதுக்கான டெஸ்ட் இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஸோ மறக்காமல் இதை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. புரியுதுங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு லெட் சி கமா எஃப் ஆஃப் சி பி எ கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ சி கமா எஃப் ஆஃப் சி அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் கண்டினியூவஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த சி கமா எஃப் ஆஃப் சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் கண்டினியூவஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம். ஆன் ஓப்பன் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல் ஐ, இங்கே ஓப்பன் இன்டர்வல் தான் இருக்குது. ஓகே, கண்டைனிங் சி. ஓகே, சி அப்படிங்கிறது இருக்குது. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள். ஓகே, ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா ஃபங்க்ஷன், அவங்க கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியபிள். தட் இஸ் டிஃபரன்ஷியபிள். ஸோ நம்மளால் டிஃபரன்ஷியேஷன் எடுக்க முடியும் ஆஃப் த இன்டர்வல் எக்ஸப்ட் பாசிபிளி அட் சி. புரியுங்களா? ஸோ இந்த சிங்கிற பாயிண்டில் மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிஃபரன்ஷியேஷன் எடுக்க முடியாது. ஓகே, தென் எஃப் ஆஃப் சி கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் ஃபாலோஸ். ஓகே, கவனிங்க. ஸோ எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன் பை ஒன்னா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த சி அப்படிங்கிற பாயிண்டில் மட்டும் நம்மளால் டிஃபரன்ஷியேஷன் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சைன் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு சைன் இருக்கும். ஸோ அப்போது ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட் சைன் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வந்து சேஞ்ச் ஆகுது அட் திஸ் பாயிண்ட். சிங்கிற பாயிண்ட்டில் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நெகட்டிவ் வந்தது, அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வருது. உதாரணத்துக்கு இப்படி இருக்குது. ஸோ இதுதான் சிங்கிற பாயிண்ட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நெகட்டிவ் இருக்குது, இந்த பக்கம் வந்து பாசிட்டிவ் ஆகுது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகுது சைன். அப்படி சேஞ்ச் ஆகும்போது தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஸ் எ லோக்கல் மினிமம் அட் திஸ் பாயிண்ட். ஸோ அப்போது அட் சிங்கிற பாயிண்டில், இந்த சிங்கிற பாயிண்டில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வரும்னா லோக்கல் மினிமம் உங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, லோக்கல் மினிமம் கிடைக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக ரெண்டாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வந்து சேஞ்ச் ஆகுது அட் திஸ் பாயிண்ட் சி. சிங்கிற பாயிண்டில் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மாறிச்சு அப்படின்னா யூ வில் கெட் லோக்கல் மேக்ஸிமம் எஃப் ஆஃப் சி. புரியுதுங்களா? ஸோ லோக்கல் மேக்ஸிமம் வந்து கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் நியூட்ரலாக ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ கவனிங்க என்ன பாயிண்ட் அப்படின்னா இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஆன் போத் சைட்ஸ். புரியுங்களா? ஸோ இப்போ ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா பாசிட்டிவ். ஸோ இந்த சைடும் வந்து பாசிட்டிவாக இருக்குது, இந்த சைடும் பாசிட்டிவாக இருக்குது, அல்லது இந்த சைடும் நெகட்டிவாக இருக்குது, இந்த சைடும் நெகட்டிவாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே வந்து பாசிட்டிவாக இருக்குது அல்லது ரெண்டு சைடுமே நெகட்டிவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தென் எஃப் ஆஃப் சி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நெய்தர் எ லோக்கல் மினிமம் ஆர் நெய்தர் எ லோக்கல் மேக்ஸிமம். ஸோ நெய்தர் நார் லோக்கல் மேக்ஸிமம் கிடையாது, லோக்கல் மினிமம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிட்டிக்கலாக இருக்கா, சாரி கிளியராக இருக்கா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்க எல்லாரும். இது புரிஞ்சுது எல்லாருக்கும்? கமான் கைஸ். எஸ் எஸ் எஸ். ஸோ நிறைய நீங்கள் சேனல்ஸில் பார்க்கும்போது டேரெக்டாக கொஷின்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க பசங்களா. ஸோ இங்கே நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா கான்செப்ட்ஸை முதல்ல கன்வே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். கொஷின் சால்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் குயிக்காகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கான்செப்ட்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு போரிங்காக இருக்குது அப்படின்னால ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? கொஞ்சம்
நீங்கள் டைம் எடுத்து லிசன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிங்க. எஸ், இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஸ்லைட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாமா இங்கே? எஸ், கவனிங்க. இப்போ ஒரு கிராஃப் வந்து இப்படி இருக்கு கண்ணா உங்களுக்கு, சரிங்களா? இப்படி ஒரு கிராஃப் இருக்குது. இங்கே வந்து சி அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த சிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டில் வந்து நம்மளால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியாது. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியாது இந்த பாயிண்ட்டில். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இதான் சொல்லுது. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் புரியுதுங்களா, இந்த சி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நெகட்டிவ்ல இருக்குது. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து பாசிட்டிவ் வருது, அந்த ஃபங்க்ஷனுக்கான அவுட்புட் வந்து பாசிட்டிவ் வருது. அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லோக்கல் மினிமம் அட் எஃப் ஆஃப் சி. புரியுதுங்களா? ஸோ எஃப் ஆஃப் சி வந்து உங்களுக்கு லோக்கல் மினிமம் அப்படின்னு கிடைக்கும். இந்த சிங்கிற பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு லோக்கல் மினிமம் அப்படிங்கிற பாயிண்ட் லோக்கல் மினிமம் வந்து கொடுக்கும். ஒருவேளை ஆப்போசிட்டாக மேலே வந்து இந்த லெஃப்ட் சைடில் பாசிட்டிவ், இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு வருது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் மேக்ஸிமம் கிடைக்கும். லோக்கல் மேக்ஸிமம் கிடைக்கும். ஓவராலாக சம்மரி நான் கொடுத்துட்றேன். லோக்கல் மேக்ஸிமம் வந்து கிடைக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து நெகட்டிவ் நெகட்டிவ், புரியுங்களா? இந்த இடத்துல வந்து சி இருக்குது, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சி இருக்குது. இந்த சி உடைய ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் நெகட்டிவ் அல்லது பாசிட்டிவ் பாசிட்டிவ், சேம் சைன் ரெண்டு சைடுமே வந்துச்சு அப்படின்னா நெய்தர் மேக்ஸ் நார் மினிமம், நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம் அப்படின்னு கிடைக்கும். புரியுங்களா உங்களுக்கு? நெய்தர் லோக்கல் மேக்ஸிமம் ஆர் லோக்கல் மினிமம். கிளியராக இருக்கா? ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம் தான், நீங்கள் கோத்ரோ பண்ணுங்கள். சரிங்களா? எஸ், ஹாய் பவி, ஹாய் ஹாய் ஹாய், வெல்கம் கண்ணா. நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, வெல்கம் வெல்கம். ஓகே, கவனிங்க. ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ ப்ரீவியஸாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் கிளியராக உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் இந்த டயக்ராம் வச்சுட்டு. கவனிங்க. ஸோ இப்போ சி அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் இங்கே எடுத்துக்கிறேன். புரியுங்களா? ஸோ இங்கே சி அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கா? கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சிங்கிற பாயிண்ட்டில் இது வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சைன் இருக்குது? பாசிட்டிவ் சைன் இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன சைன் வருது பாருங்கள், அதுக்கு அடுத்தது வந்து என்ன சைன் வருது? நமக்கு நெகட்டிவ் சைன் வருது. அப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட்டில் என்ன கிடைக்கும்? ஓகே, we will get local maximum at this point, we will get local maximum for the function. புரியுங்களா? ஸோ லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது, இதுதான் லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட். கிளியராக இருக்கா? ஸோ அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தோம்? இங்கே பாருங்கள், இந்த C3 அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே இதுக்கு என்னோட லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் இருக்குது, ரைட் சைடில் பாசிட்டிவ் இருக்குது. நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வந்து சேஞ்ச் ஆகுது சைன். ஏன்னா C3 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மூவ் ஆகுது, அந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் பாருங்கள் லோக்கல் மினிமம். அப்படியே இந்த கிராஃப் கீழே இறங்கி வந்து நமக்கு மினிமம் வேல்யூ கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்குது? லோக்கல் மினிமம் அப்படிங்கிற அவுட்புட் வந்து கிடைக்குது. கிளியரா? ஸோ அப்போது இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லணும்னா எஃப் ஆஃப் C3 அப்படிங்கிறது லோக்கல் மினிமம். கிளியராக இருக்கா எல்லாருக்கும்? ஸோ அடுத்தது பாருங்களா, இன்னொரு பாயிண்ட்டு. ஓகே, மூணாவது ஒரு பாயிண்ட் பார்த்தோம், நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம் அப்படின்னு பார்த்துருந்தோம்ல, அது வந்து இந்த C2 அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ பாருங்கள், ரெண்டு சைடுமே சேம் சைன் இருக்குது. நெகட்டிவ் லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடும் நெகட்டிவ் இருக்குது. ஒருவேளை லெஃப்ட் சைடில் பாசிட்டிவ், ரைட் சைட்லேயும் பாசிட்டிவ். அந்த மாதிரி சேம் சைன் வந்து ரெண்டு சைடும் இருக்கும்போது இந்த பாயிண்ட்டில் வந்து நமக்கு என்ன கிடைக்காது? we won't get லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம், எதுவுமே கிடைக்காது. ஓகே, ஸோ அதான் பாருங்கள், இந்த இடத்துல இதை வந்து லோக்கல் மேக்ஸிமம்னு சொல்ல முடியாது, மினிமம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெளிவாக புரியுதா? ஜஸ்ட் கிவ் தி கன்ஃபர்மேஷன் உங்கள் சைட்லேருந்து. ஓகே, எஸ், தெளிவாக இருக்கா? ஓகே, கமான் கைஸ். ஸோ அடுத்தது பர்ஃபெக்டாக இருக்கா? இந்த டயக்ராம் தெளிவாக டீகோட் பண்ணிட்டோமா நம்ம கம்ப்ளீட்டாக? ஓகே, எஸ். ஸோ அடுத்தது போல் இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா? இப்போ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கவனிங்க. ஸோ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள் இந்த கொஸ்டினில். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் தி இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி அண்ட் hence find the local extrema for the function f of x is equal to x to the power 2/3. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மோனோடானிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய இன்டர்வல்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். புரியுங்களா? ஸோ மேக்ஸிமம் மினிமம். ஓகேங்களா? ஸோ இப்போ மோனோடானிசிட்டி அப்படிங்கிறது இப்போ நமக்கு ரெண்டு விதமான கர்வ் இருக்குது. ஸோ இப்படி ஒரு கர்வ் இருக்குது, இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்கா, இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுதா? ஓகே,
ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மோனோடான்சிட்டி அப்படிங்கிறது இந்த கர்வானது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா அதை வந்து செக் பண்ணுறது தான் வந்து இந்த மோனோடான்சிட்டி அப்படிங்கிறது. கிளியரா? எஸ். ஸோ ரெண்டாவது பாருங்க, ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஃபார் த கிவன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம லோக்கல் எக்ஸ்ட்ரீமா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். காட் இட்? ஓகே, கவனிங்க. ஸோ இது வந்து உங்கள் புக்கில் கொடுக்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் 2/3, எக்ஸ் டு த பவர் 2/3. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்ன? முதல்ல ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுத்துலாமா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் பவர் 2/3 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? 2/3 எக்ஸ் டு த பவர் 2/3 - 1. ஸோ இந்த மாதிரி வருமா? எஸ் ஆர் நோ? ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள். திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஆஃப்டர் சிம்பிளிஃபைங், 2/3 எக்ஸ் டு த பவர் -1/3 அப்படின்னு வரும். எக்ஸ் டு த பவர் -1/3 எப்படி எழுதிக்கலாம் நம்ம? தட் கேன் பி ரிட்டன் அஸ் 2/3 எக்ஸ் பவர் 1/3ன்னு டினாமினேட்டரில் எழுதிக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? 2/3 எக்ஸ் டு த பவர் 1/3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் இது வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ 0 எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் எடுக்கிறேன். இப்போ என்ன நடக்குது பாருங்களேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3 எக்ஸ் பவர் 1/3. ஓகே. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் பார்ட் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் கம்ப்ளீட்டாக 0 ஆயிருமா? 0 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வருது. அது கரெக்டா? நோ, தட்ஸ் நாட் கரெக்ட். கரெக்டுங்களா? ஸோ நமக்கு என்ன வருது? 0 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் ராங். நல்லா கவனிங்க. நம்ம இந்த இடத்துல கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் ஆகணும், அல்லது டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்தோம், அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும்? டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறத செக் பண்ணணும். புரியுங்களா? ஸோ இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டாவது கண்டிஷன் நம்ம எடுத்து செக் பண்ணுறோம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், ஓகே, அது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா டினாமினேட்டர் வந்து 0 ஆகணும். டினாமினேட்டர் 0 ஆகணும்னா என்ன பண்ணணும்? நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஓகே, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 என்ன நடக்குது பாருங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு? 1/0ன்னு வருமா? 1/0ன்னு வருமா? டினாமினேட்டர் 0 ஆயிரும். ஓகே. ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வருது. ஓகே. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம்ல, இது வந்து ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஏன்னா 0 எடுத்தால் தான் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நமக்கு கிடைக்குது. அதனால் 0 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ நம்ம இன்டர்வலை பிரேக் பண்ணிடலாம். புரியுங்களா? ஸோ இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்டர்வல் வந்து பாருங்கள், நம்ம ரியல் நம்பர் லைனை வந்து பிரேக் பண்ணிடலாமா? ஸோ எப்படி பிரேக் பண்ணலாம்? இங்கே 0 அப்படின்ற மாதிரியும் இங்கே வந்து -∞ அப்படிங்கிற மாதிரியும், ஸோ இந்த இடத்துல இன்ஃபினிட்டி அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் 0ன்னு கிடைச்சது. அதனால இந்த -∞, வந்து நம்ம நடுவில் வந்து 0 அப்படிங்கிற மாதிரி பிரேக் பண்ணிட்டோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்படி பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு டேபிள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம சைன் செக் பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ இந்த 0க்கு லெஃப்ட் சைடில் இதான் சிங்கிற பாயிண்ட். நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஸ்டடி பண்ணோம்ல, இந்த சிங்கிற பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் என்ன சைன் வரும், ரைட் சைடில் என்ன சைன் வரும், அதை பேஸ் பண்ணி நமக்கு லோக்கல் மினிமம் கிடைக்குமா லோக்கல் மேக்ஸிமம் கிடைக்குமா அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு எடுத்துக்கலாம். கவனிங்க. ஓகே. ஸோ இப்போ இன்டர்வல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடில் நமக்கு எத்தனை பார்ட் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இன்டர்வல்ஸ் வந்து நமக்கு 2 பார்ட்டாக கிடச்சிருக்கு. சரிங்களா? ஒன்று வந்து -∞, 0 அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு. ஓகே. ஸோ ரெண்டாவது பார்ட் வந்து நமக்கு என்ன வருது? செகண்ட் பார்ட் 0, ∞. 0, ∞. ஓகே. ∞. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஓகே. ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், ஓகே, ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் 2/3
3 into x to the power 1 by 3 இதுதான் ஃபங்க்ஷன் சரிங்களா. ஸோ இப்போ இதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாம் -1 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஏன்னா இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு 0 கடையில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து பிக் பண்ணிக்கணும். ஸோ -1 அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் இங்கே பிக் பண்ணிக்கிறேன். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 சரியா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக -1 எடுத்தால் என்ன வரும் பாருங்கள். ஸோ -1க்கு வந்து நம்ம கியூப் ரூட் எடுக்கிறோம். அப்போ என்ன வரும் -1 தானே வரும். அப்போ -3 வரும் டினாமினேட்டரில். ஸோ அப்போ நெகட்டிவ் எடுத்துக்கிட்டு என்ன வருது நமக்கு ஓவராலாக இதுக்கான அவுட்புட்டு f dash of x that is equal to -2/3 அப்படின்னு வரும். கிளியரா. ஸோ கிளியராக புரிஞ்சுதா என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அதை நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து என்ன நெகட்டிவ். கிளியரா. இது வந்து என்ன வருது நெகட்டிவ். ஸோ அப்போது மோனோடானிசிட்டி. ஸோ டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க அதுக்கான டெஸ்ட்டு. ஸோ இங்கே என்ன நம்ம சொல்லலாம், இங்கே வந்து நமக்கு நெகட்டிவ் கிடச்சிருக்கு. நெகட்டிவ் கிடச்சா நமக்கு என்ன வருது f of x is strictly decreasing. ஏன்னா நெகட்டிவ் வருது அப்போ டிக்ரீசிங். அப்போ கர்வ் வந்து டிக்ரீஸ் ஆகும் இப்படி. ஓகேங்களா. strictly decreasing in this interval in -∞, 0. இந்த இன்டர்வலில் இந்த ஃபங்க்ஷன் அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கான கர்வானது ஸ்ட்ரிக்டாக வந்து டிக்ரீஸ் ஆகுது சரிங்களா. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இப்போ செகண்ட் இன்டர்வல் நம்ம எடுத்துக்கலாம் 0, ∞. ஸோ 0, ∞ எடுத்துக்கோங்க. லெட் இந்த இன்டர்வலில் நம்ம ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். என்ன வேல்யூ எடுத்துக்கலாம் 0க்கு ∞ கிடையில 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா. ஸோ லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 எடுத்துக்கோங்க. 1 எடுத்து என்ன வருது நமக்கு 2/3 அப்படின்னு வருமா. ஓகே. ஸோ அப்போ f dash of x that is equal to 2/3. that is positive. So positive output greater than 0 சரிங்களா. So this is greater than 0. f dash of x is greater than 0. This is greater than 0 and here less than 0. ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு வந்தால் என்ன அர்த்தம் strictly increasing here the given function f of x that is strictly increasing in 0, ∞. இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ இந்த ரெண்டு இன்டர்வல்லையும் எந்த பாயிண்ட் வந்து மிடில் வருது பாருங்கள். 0 இங்கே இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ 0 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை எடுத்துக்கலாம் சரிங்களா. எஸ். இப்போ நம்ம இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும் புரியுங்களா. ஸோ therefore x is equal to 0 ரெண்டுத்தில் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் பாருங்கள். this is critical point அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஏன் இதை கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு எடுக்கிறோன்னா இங்கே நெகட்டிவ்ல இருக்குது, இந்த இடத்துல பாசிட்டிவ்ல இருக்குது. அப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வந்து ட்ராவல் ஆகுது, அதாவது சேஞ்ச் ஆகுது, சைன் வந்து சேஞ்ச் ஆகுது. சைன் சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த மிடில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ அப்போ கிராஃப் வந்து எப்படி வருதுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக டிக்ரீஸ் ஆகுது ஃபஸ்ட்டு நெகட்டிவ், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது பாசிட்டிவ். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு சரிங்களா. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறது 0, x is equal to 0. இந்த பாயிண்ட் தான் 0. கிளியராக புரிஞ்சுதுங்களா. ஓகே. ஸோ இப்போ இந்த x is equal to 0 அப்படிங்கிற பாயிண்ட்டில் நமக்கு ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ என்ன வருது அதை செக் பண்ணுங்கள் புரியுங்களா. ஸோ ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ என்ன வருது பாருங்கள். தட் இஸ் வாட் லோக்கல் மினிமா. ஏன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அவுட்புட் வந்து என்ன வரும் லோக்கல் மினிமம் அவுட்புட் கிடைக்கும் நமக்கு. கிளியராக இருக்கா இல்லையா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது லோக்கல் மினிமம். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் லோக்கல் மினிமம். ஸோ கண்டுபிடிங்க என்ன வருது பாருங்கள். ஸோ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு x to the power 2/3. அப்போ நம்ம இங்கே 0 போட்டால் என்ன வருது நமக்கு 0 தானே வருது. ஓகே ஆமாவா இல்லையா. ஓகே. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 எடுக்கிறோம். அப்போ 0 to the power 2/3 that is equal to 0. ஓகே. ஸோ therefore local minima that is equal to critical point here. critical point புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ லோக்கல் மினிமம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 0.
இது கிளியராக இருக்கா? ஜஸ்ட் கிவ் தி தம்ஸ் அப். புரிஞ்சுது அப்படின்னா கமான் கைஸ் ஃபாஸ்ட் அப்டேட் பண்ணுங்கள். யாருக்காவது புரியாமல் இருக்கா சேட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். யாருக்காவது புரியலனா ரிப்பீட் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். Discuss the monotonicity and local extrema of the function f of x that is equal to log of 1 plus x minus x by 1 plus x, here x is greater than minus 1. சரியா? ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கவனிங்க இந்த கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து எடுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுத்துலாமா? f dash of x, இங்கே log of something அப்படின்னா அதுக்கு நம்ம டிஃபரன்ஷியேஷன் என்ன எடுத்தால் என்ன வரும், 1 by somethingனு வரும். ஸோ அப்படின்னா என்ன வருது நமக்கு, 1 plus x, 1 by 1 plus x அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்தது மைனஸ்க்கு அப்புறம் u by v ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ நம்ம u by v ரூல் யூஸ் பண்ணுமா? ஓகே, மைனஸ். ஸோ u by v ரூல் படி நம்ம இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்ன வருது நமக்கு, ஸோ டினாமினேட்டில் v ஸ்கொயர் அப்படின்னா என்ன வருது நமக்கு, 1 plus x ஹோல் ஸ்கொயர் அண்ட் இயர் 1 plus x v into u dash, u dash அப்படின்னா 1 மைனஸ் v u into v dash. அப்போ x into 1 வந்து 0 ஆயிரும், 0 plus 1 அப்போ 1 அப்படின்னு வந்துடும். கிளியராக இருக்கா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணதுக்கப்புறம் இதாக கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்தராக இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ண என்ன வருது நமக்கு, 1 by 1 plus x மைனஸ், ஸோ இந்த ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு நியூமரேட்டரில் 1 plus x ஹோல் ஸ்கொயர். கிளியராக இருக்கா? இது கிளியராக இருக்கா? சே சார் நோ. ஸோ இப்போ அடுத்தது என்ன செய்யலாம்? ஓகே, ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இது ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போது மேலே எங்கேயும் 1 plus x ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 1 plus x வந்துடும், இது வந்து ஸ்கொயர் ஆகிடும். அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் 1 plus x இங்கே மைனஸ் 1 இருக்குது, டிவைட் பை 1 plus x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன வருது, x by 1 plus x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா f dash of x அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கான அவுட்புட். கிளியரா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். நோட்டட்? ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா this is equal to 0 அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன் இஸ் த ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0ன்னு செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து செக் பண்ணோம். 2 பாயிண்ட் தான். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ f dash of x that is equal to 0ன்னு எடுத்துக்கிறேன். வாட் இஸ் f dash of x? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், this is equal to x by 1 plus x ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? 1 plus x ஹோல் ஸ்கொயர். கிளியராக இருக்காப்பா உங்களுக்கு? ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யலாம், இந்த 1 plus x ஹோல் ஸ்கொயர் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் 0, அப்போ x is equal to 0ன்னு வருது. ஃப்ரம் திஸ் we are getting x is equal to 0. அப்போது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன அப்படின்னா 0. ஓகேங்களா? ஸோ அடுத்து ரெண்டாவது செக் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது செக் பண்ண வேண்டியது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதையும் செக் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இப்போது இது இந்த டினாமினேட்டர் 0 ஆக்கணும்னா இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், -1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 - 1 0 ஆயிடுமா, டினாமினேட்டர் 0 ஆகிடும். சரிங்களா? இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, இஃப் x is equal to -1 நமக்கு என்ன வருது பாருங்க, f dash of x that is does not exist அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும். அப்போ இந்த x is equal to -1 அப்படிங்கிறது ரெண்டாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ நமக்கு 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்சது. கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டர்வலை வந்து பிரேக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணிடலாமா? ஓகே, கவனிங்க. -1லேருந்து 0, -1, 0. ஸோ இது ஒரு இன்டர்வல். அடுத்தது வந்து நமக்கு என்ன வருது பாருங்கள், 0, இன்ஃபினிட்டி. இது ரெண்டாவது இன்டர்வல். சரிங்களா? தேர்ஃபோர் இன்டர்வல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்வல்ஸ் -1, 0 அண்ட் 0, இன்ஃபினிட்டி. ஸோ இந்த 2 இன்டர்வல் தான். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம டேபிள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கலாமா?
இந்த இன்டர்வல்ஸ்க்கு வந்து நம்ம டேபிள் வந்து மேக் பண்ணிக்கலாம். கவனிங்கப்பா. ஸோ இயர் இன்டர்வல்ஸ், இந்த ஃபஸ்ட்டு காலமில் வந்து இன்டர்வல்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ரெண்டாவது காலமில் வந்து -1,0 இந்த ஃபஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து 0,∞. சரிங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். What is f dash of x? F dash of x that is equal to x by 1 plus x whole square. சரியா? What is f dash of x? X by 1 plus x whole square. கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. எஸ், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா பசங்களை? அப்டேட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே, சூப்பர்ப்பா. ஸோ அடுத்தது போகலாம், கவனிங்க. ஸோ இப்போ என்ன செய்யலாம், இந்த இன்டர்வல்லேருந்து நம்ம ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். -1,0 இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு வேல்யூ எடுத்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் -1க்கு 0 கடையில் நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கலாம்? லெட் x is equal to 0.5 எடுத்துக்கலாமா? -0.5 -0.5. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்தால் நமக்கு என்ன வருது பாருங்கள், ஃபங்க்ஷன் f dash of x that is equal to நியூமரேட்டரில் -0.5, டினாமினேட்டரில் 1 - 0.5 whole square. 1 - 0.5னா 0.5 வரும். 0.5 whole square. ஓகே, 0.5 whole square. கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள், அவுட்புட் வந்து நெகட்டிவாக பாசிட்டிவா? நெகட்டிவ் சைன் தான் இருக்குது. டினாமினேட்டர் தான் பாசிட்டிவ் ஆகும், ஆனால் நியூமரேட்டர் நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கான அவுட்புட் வந்து நமக்கு என்ன வருது பாருங்கள், f dash of x that is lesser than 0. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம், மோனோடானிசிட்டி எடுத்துக்கணுமா? ஓகே, ஸோ இதுக்கான டெஸ்ட் வெதர் இன்க்ரீஸ் ஆகுதா அல்லது டிக்ரீஸ் ஆகுதா அதை நம்ம செக் பண்ணிக்கணும். வெதர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இந்த டெஸ்டிங் தான் இப்போ பண்ண போகிறோம். கவனிங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட் இங்கே என்ன வந்திருக்கு, நெகட்டிவில் வந்திருக்கு. சரியா? என்னுடைய அவுட்புட் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவில் இருந்தால் என்ன அர்த்தம்? ஓகே, ஸோ திஸ் f of x is decreasing in -1,0. இந்த இன்டர்வல் வந்து டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போது டிக்ரீசிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், இந்த 0க்கு இன்ஃபினிட்டி கடையில் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் எக்ஸுக்கு. x is equal to 1. x is equal to 1 எடுத்துக்கிட்டு என்ன வருது நமக்கு, இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 1 divided by 1 plus 1 whole square. ஸோ அப்போ 1/2 1/2 ஸ்கொயர் வந்து என்ன வருது நமக்கு, 1/4 வருதா? ஸோ அப்போ என்ன வருது நமக்கு, f dash of x that is equal to 1/2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 1/4ன்னு வருது. சரியா? 1/4 அப்படிங்கிறது என்ன, பாசிட்டிவ், which means f dash of x that is greater than 0. ஸோ அப்போ என்ன அர்த்தம், the function f of x is increasing in interval in interval 0, சரியா? கிளியராக இருக்கா? ஸோ இப்போ நம்ம டேபிள் வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன, இப்போ நம்ம நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு ட்ராவல் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இன்டர்வலில் நெகட்டிவ்ல இருந்திருக்கு அவுட்புட்டு, கிராஃப் வந்து நெகட்டிவ்ல அப்படியே டிக்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இன்டர்வல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது டிக்ரீஸ் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னவா இருக்கும், லோக்கல் மினிமமாக இருக்கும். புரியுங்களா? ஸோ தேர்ஃபோர் லோக்கல் மினிமம் இஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, தேர்ஃபோர் ஸோ இயர் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், அதனால் என்ன வருதுன்னா தேர்ஃபோர் லோக்கல் மினிமம் இஸ் எக்ஸிஸ்ட். லோக்கல் மினிமம் இஸ் எக்ஸிஸ்ட். கிளியராக இருக்கா? அப்டேட் பண்ணுங்கள். லோக்கல் மினிமம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு 0 தானே இருக்குது ரெண்டுத்துக்கு இடையில் பாருங்கள். 0 அப்படிங்கிற பாயிண்ட்டில் தான், 0ங்கிற அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டில் தான் இந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகுது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ தேர்ஃபோர் நம்ம f of 0 வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். f of 0 வந்து என்ன வருது பாருங்கள், ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து என்ன நமக்கு
log of 1 plus x இல்லையா, அப்போ 1 plus 0, 1 plus 0 னா 1 தான், சரியா? ஸோ மைனஸ் எக்ஸ் வந்து 0, 0 by 1 plus 0, சரிங்களா, ஹோல் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் இல்லை, ஓகே. ஸோ அப்போ என்ன வருது, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி 0, log 1, log 1க்கான வேல்யூ என்ன, 0. ஸோ அப்போ f of 0 is equal to 0, f of 0 is equal to 0. therefore local minima அப்படிங்கிறது ஒரு critical point, that is equal to critical point. therefore local minima is equal to critical point. இவ்வளோதான். but this is not the stationary point, புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு critical point தான், இது வந்து stationary point கிடையாது. ஸோ இதை நீங்கள் எழுதினாலே போதும். this is your final answer. got it? okay. 0 அப்படிங்கிறதா local minimum. இதை பாக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள். எனி டவுட் இன் திஸ்? இது வரைக்கும் நம்ம பார்த்தல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம கிளியராக இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், புரியுங்களா? ஸோ இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ்க்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். கவனிங்க பசங்களா. ஓகே ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் புதுசாக நம்ம 2 டேர்ம் வந்து கற்றுக்க போகிறோம். என்ன அப்படின்னா கான்கேவ் டவுன்னா என்ன, கான்கேவ் அப்னா என்ன, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? ஓகே, a graph is said to be concave down at a point if the tangent line lies above the graph, புரியுங்களா? ஸோ இந்த டேஞ்சன்ட் லைனு கிராஃபுக்கு மேலே வந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா கான்கேவ் டவுன் அப்படின்னு சொல்வோம். ஒருவேளை டேஞ்சன்ட் லைன் வந்து இந்த கிராஃபுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா கான்கேவ் அப் அப்படின்னு நம்ம சொல்வோம். கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ இந்த டிரான்சிஷன் நடக்குது இல்லை, அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விசினிட்டி ஆஃப் த பாயிண்ட், புரியுதுங்களா? ஸோ இந்த டிரான்சிஷன் நடக்குது பாருங்க. ஸோ கான்கேவ் டவுன்லேருந்து கான்கேவ் அப்புக்கு மாறுது பாருங்க, இந்த பாயிண்ட் தான் தட் விசினிட்டி பாயிண்ட். காட் இட்? ஓகே, ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, it is said to be concave of at a point if the tangent line of the graph at the point lies below the graph in the vicinity of the graph. ஓகே, சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க பசங்களா. ஸோ என்ன சொல்கிறேன்னா இங்கே நம்ம ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டேஞ்சன்ட் லைன் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க, டேஞ்சன்ட் லைன் இந்த கிராஃபுக்கு மேலே வந்துச்சுன்னா இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து, இந்த மேலே போயிட்டு கீழே வருது இல்லையா, இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து கான்கேவ் டவுன். நீங்கள் வரையக்கூடிய அந்த டேஞ்சன்ட் லைன் வந்து அந்த கிராஃபுக்கு கீழே வருது அப்படின்னா தட் இஸ் கான்கேவ் அப். ஓகேங்களா? கிராஃப் மேல் நோக்கி போனால் அது கான்கேவ் அப்பு, கிராஃப் வந்து கீழ் நோக்கி ட்ராவல் ஆகுது அப்படின்னா ஸோ அது வந்து கான்கேவ் டவுன். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கான்கேவ் அப் கான்கேவ் டவுன், இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? எஸ். ஸோ இப்போ அடுத்ததாக பார்க்கலாம், கவனிங்க. ஸோ இந்த கான்கேவிட்டி வந்து நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, கவனிங்க. கான்கேவிட்டி, கான்வெக்சிட்டி அண்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே, இந்த கான்கேவ் டவுன்லேருந்து கான்கேவ் அப் வந்து மாறுது பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். நோட் பண்ணிக்கோங்க, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ கொஸ்டினில் வந்து கேட்பாங்க how to find பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கான டெஃபினேஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு let f of x be a function whose second order derivative, நல்லா கவனிங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வந்து 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் if that second order derivative exists in an open interval I, ஓப்பன் இன்டர்வல் I, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓப்பன் இன்டர்வலில் உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்போது then the function is said to be, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லலாம். ஓகே, if f dash of x is strictly increasing on this interval then the function is concave up on the open interval. புரியுதுங்களா? ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ் ஆகுது, புரியுங்களா? ஸோ பாருங்கள், இங்கே நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறேன், இங்கே டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறேன், இங்கே டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணும்போது டேஞ்சன்ட் லைனுக்கு மேலே தான் அந்த கிராஃப் ஆனது வருது அப்படின்னா அது வந்து கான்கேவ் அப். அப்போ கிராஃப் வந்து அப்படியே மேல் நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம், புரியுதுங்களா? ஸோ அதே வந்து நான் வந்து டேஞ்சன்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறேன், டேஞ்சன்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறேன், டேஞ்சன்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா
ஸோ இந்த கிராஃப் ஆனது கீழ் நோக்கி ட்ராவல் ஆகுது. கீழ் நோக்கி ட்ராவல் ஆகுதுன்னா அது வந்து கான்கேவ் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆன் திஸ் இன்டர்வல் ஐ, தென் த ஃபங்க்ஷன் இஸ் கான்கேவ் டவுன் ஆன் த ஓப்பன் இன்டர்வல் ஐ. புரியுதுங்களா? ஸோ இப்போ கான்கேவ் டவுன்னா என்ன, கான்கேவ் அப்னா என்ன, இதில் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ தெளிவாக நான் சொல்லிட்டேன். ஸோ வாட் இஸ் கான்கேவ் அப் அண்ட் வாட் இஸ் கான்கேவ் டவுன். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம போகலாம். கவனிங்க. ஸோ இப்போ டெஸ்ட் ஆஃப் கான்கேவிட்டி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கான்கேவ் டவுனா கான்கேவ் அப்பா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எஃப் டபுள் டேஷ், அதாவது எஃப் டபுள் டேஷ்னா என்ன அர்த்தம், நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுக்கிறோம். ஸோ அந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வருது. செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து இந்த குறிப்பிட்ட ஓப்பன் இன்டர்வல்ல, இந்த ஐங்கிறது வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும், ஓப்பன் இன்டர்வல் a, bன்றது ஐ. ஓகேங்களா? இந்த குறிப்பிட்ட ஓப்பன் இன்டர்வல்ல உங்களுக்கு இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து பாசிட்டிவாக வருது. அப்படி பாசிட்டிவ் வரும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கான்கேவ் அப் ஆன் த கிவன் இன்டர்வல், கிவன் ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது டெஸ்ட் என்னன்னா, நீங்கள் டெரிவேட்டிவ் எடுக்கிறீங்க, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து இந்த குறிப்பிட்ட ஓப்பன் இன்டர்வலுக்கு வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுடைய வேல்யூ வந்து நெகட்டிவ்ல வருது. சரிங்களா? அந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் உடைய அவுட்புட் வந்து நெகட்டிவ்ல வருது. அப்படி நெகட்டிவாக வந்தால் அது வந்து கான்கேவ் டவுன் ஆன் த இன்டர்வல். புரியுங்களா? அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் ஆஃப் கான்கேவிட்டி. உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் வந்து கேட்கலாம். இந்த தியரம் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் வந்து கேட்கலாம். ரைட் தி டெஸ்ட் ஆஃப் கான்கேவிட்டி அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாமா? கவனிங்க. எஸ், இப்போ ரிமார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கவனிங்க. ஸோ இந்த ரிமார்க்ஸ் வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது பாருங்க. எனி லோக்கல் மேக்ஸிமம் ஆஃப் எ கான்வெக்ஸ் அப்வர்ட் ஃபங்க்ஷன் defined on the interval. ஓகேவா? எனி லோக்கல் மேக்ஸிமம் ஆஃப் எ கான்வெக்ஸ் அப்வர்ட் ஃபங்க்ஷன் defined on the interval, closed interval, என்ன கொடுத்துருக்காங்க, a, b is also its absolute maximum on this interval. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு கான்வெக்ஸ் அப்வர்டு ஃபங்க்ஷன் உடைய லோக்கல் மேக்ஸிமமை எப்படி டிஃபைன் பண்ணலாம் ஆன் திஸ் இன்டர்வல் அப்படின்னா, நம்ம அப்சல்யூட் மேக்ஸிமம் ஆஃப் த சேம் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, எனி லோக்கல் மினிமம் ஆஃப் எ கான்வெக்ஸ் டவுன்வர்டு ஃபங்க்ஷன், கான்வெக்ஸ் டவுன்வர்டு ஃபங்க்ஷனுடைய லோக்கல் மினிமமை எப்படி டிஃபைன் பண்ணலாம் ஃபார் திஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ இட்ஸ் அப்சல்யூட் மினிமம் ஆஃப் திஸ் இன்டர்வல். ஓகேங்களா? ஸோ அப்சல்யூட் மினிமம் ஆஃப் திஸ் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, there is only one absolute maximum. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. there is only one absolute maximum and only one absolute minimum, but நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, but there can be more than one local maximum or minimum. ஸோ லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒன்று தான் இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, வாட் இஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இப்போ கான்கேவ் டவுன் இருக்கு, அடுத்தது கான்கேவ் அப் இருக்கு. இது ரெண்டும் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்க. இது ரெண்டும் சேஞ்ச் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்து இந்த சேஞ்சஸ் வந்து நடக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து கான்கேவ் டவுன், இது வந்து கான்கேவ் அப். ஓகே. ஸோ கான்கேவ் டவுன், கான்கேவ் அப். ஸோ இந்த ரெண்டு சேஞ்சஸும் இந்த பாயிண்ட்ல வந்து நடக்குது. ஸோ அப்லேருந்து டவுனுக்கு மாறுது. புரியுங்களா? அப்படி மாறக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ கிராஃபில் வந்து நமக்கு we may get more than one point of inflection. புரியுங்களா? ஸோ இந்த கிராஃப் வந்து இப்படி கூட மறுபடியும் வரலாம், மறுபடியும் இப்படி கூட வரலாம், அப்போ இந்த பாயிண்ட் கூட வரலாம். மோர் தென் ஒன் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கலாம். புரியுங்களா? ஸோ அதை மறந்துடாதீங்க. காட் இட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? கவனிங்க பாருங்களா. ஸோ இப்போ டெஃபினேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். த பாயிண்ட்ஸ் வேர் த கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் சேஞ்சஸ். ஓகே. ஒரு கிராஃப் உடைய ஃபங்க்ஷன், ஓகேங்களா, அதாவது ஒரு the points where the graph of the function changes from concave up to concave down அல்லது concave down to concave up, concave upல இருந்து டவுனோ அல்லது டவுன்ல இருந்து அப்போ மாறக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ்க்கு பேர் தான் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?
ஸோ வாட் இஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு தெரியலனா மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த கிளாரிட்டி இருக்கணும், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் வந்து கிளியராக நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, எஸ், நான் கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா மறக்காமல் சேட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம இப்போ எப்படி செக் பண்ணுறது, இப்போ பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கான டெஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி அப்படின்னா என்ன, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சிங்கிற பாயிண்ட்டில் உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட், புரியுங்களா? அண்ட் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி changes sign when passing through the point x is equal to c, then point c comma f of c is a point of inflection of the graph அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஸோ இப்போது நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் கிராஃப். ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது வந்து கான்கேவ் டவுன் நம்ம சொல்லுவோமா, இது வந்து கான்கேவ் அப்னு சொல்லுவோமா. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது. இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு சி, கிராஃபில் வந்து நம்ம சின்னு எடுத்துப்போம் இது. ஓகே, திஸ் இஸ் பாயிண்ட் சி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. ஓகே, ஸோ திஸ் இஸ் சி கமா எஃப் ஆஃப் சின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோஆர்டினேட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் தான் கான்கேவ் டவுன்லேருந்து கான்கேவ் அப்புக்கு வந்து சேஞ்சஸ் வருது, அல்லது கான்கேவ் அப்லேருந்து கான்கேவ் டவுனுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்னா, ஸோ இந்த சிங்கிற பாயிண்ட்டில் தான் இந்த சேஞ்சஸ் வந்து நடக்குது. அப்போ இது இந்த கிராஃபில் இந்த கோஆர்டினேட்ஸ் என்னவாக இருக்கும், சி கமா எஃப் ஆஃப் சின்னு இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது, if f double dash of c exists, then point of inflection, then f double dash of c, double dash என்றது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா கண்ணா? ஓகே, ஸோ அடுத்தது போகலாம். கவனிங்க. ஸோ இப்போ ரிமார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான ரிமார்க்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு டிட்டர்மைன் த பொசிஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் on the curve y is equal to f of x. Y is equal to f of x is necessary to find the points f double dash of x changes the sign. For smooth curves, this may happen when either f double dash of x is 0 or f double dash of x does not exist. So இதுலயும் அதே தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டு விஷயம் செக் பண்ணோம். நீங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வந்து எப்படி ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுக்கு வந்து நீங்கள் ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இந்த ஃபங்க்ஷனில் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து ஜீரோக்கு வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எப்படி கிடைக்கும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் த பாயிண்ட். புரியுங்களா? ஸோ அப்போ இன்டெர்மினேட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஹாய் நிக்கிலன், வெல்கம் கண்ணா. ஓகே, ஸோ எப்படி இருக்கீங்க, அப்டேட் பண்ணுங்க சாட்டில். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ இப்போ ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் குயிக்காக நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு அடுத்தது கொஸ்டின் போயிடலாம். ஓகே, கவனிங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ரிமார்க் என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் தட் f double dash of c may not exist, but c comma f of c could be a point of inflection. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களுக்கு என்ன கிடையாது, உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து கிடையாது. பட் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கிடையாதுன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2, இட் இஸ் பாசிபிள் தட் f double dash of c, which means second order derivative, okay, that is equal to 0 at a point, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்து that is exist. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன, c comma f of c, that need not to be a point of inflection. Okay, so for instance f of x that is equal to x power 4. Okay, so at c is equal to 0 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வரும்னா, இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில். ஸோ அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடையாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, f of x is equal to x power 4 அப்படின்ட்டு. ஓகேங்களா?
எஸ், அடுத்தது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நீட் நாட் டு பி ஏ ஸ்டேஷ்னரி பாயிண்ட். அது வந்து ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் f of x is equal to sin x. Okay, then f dash of x that is equal to cos x. Okay, then f double dash of x that is equal to minus sin x. Hence pi comma 0 is a point of inflection but not a stationary point. புரியுதுங்களா? கிளியராக இருக்கா? ஸோ என்ன சொல்கிறான்ட்டு ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக தியரி பார்த்தோம். ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கான கம்ப்ளீட் தியரி பார்ட் வந்து பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிங்க. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? determine the intervals of concavity of the curve f of x is equal to x minus 1 whole cube into x minus 5. ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ here x belongs to R and points of inflection if any. ஓகேவா? ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கான்கேவிட்டி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, u இன்ட்டு v ஃபார்மில் வருது. சரியா? இந்த ஃபங்க்ஷன் வந்து u இன்ட்டு v ஃபார்மில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பண்ணணும். u இன்ட்டு v ஃபார்மில் இருக்கா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண என்ன வருது நமக்கு? u இன்ட்டு v டேஷ், ஓகே, ப்ளஸ் v இன்ட்டு u டேஷ். சரியா? ஸோ இப்போது u எடுத்துக்கலாம். x minus 1 whole cube into v dash. v dash என்ன? x minus 5 வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 தான் வரும். ஏன்னா 5 வந்து 0 ஆயிரும், x வந்து 1. சரியா? ஸோ ப்ளஸ் இப்போ v வந்து எடுத்துக்கணும். x minus 5 into x minus 1 whole cube இருக்கா? ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 into nx power n minus 1 அந்த ஃபார்மில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். செயின் ரூல் நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். 3 into x minus 1 3 minus 1 2 into இந்த உள்ளே இருக்கக்கூடிய x minus 1 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. சரியா? கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ எஸ். ஸோ ஃபர்தர் நம்ம இதை சிம்பிளை பண்ணலாமா? கவனிங்க. ஸோ சிம்பிளை பண்ண என்ன வருது நமக்கு? ஸோ இந்த ரெண்டு பார்ட்லேயும் நம்ம எது காமனாக வெளில எடுக்கலாம் பாருங்கள். எது காமனாக வெளில எடுக்க முடியும் நம்மளால்? x minus 1 ஹோல் ஸ்கொயர் வந்து நம்ம காமனாக வெளில எடுக்க முடியும். அப்போ x minus 1 ஹோல் ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்துருங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன எடுத்துக்கலாம் பாருங்கள் இங்கே. ஸோ இயர் உங்களுக்கு x minus 1 இருக்கும் இந்த இடத்துல, ப்ளஸ் இயர் x minus 5 அண்டு இங்கே 3 இருக்கும். சரியா? எஸ். ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணலாமா நம்ம? எஸ், சிம்பிளை பண்ணலாம். x minus 1 ஹோல் ஸ்கொயர் x minus 1. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3x minus 15. கிளியராக இருக்கா? எஸ், நம்ம இந்த ப்ராக்கெட் வேணால் எரேஸ் பண்ணிடலாம். x minus 1. ஸோ இங்கே 4x இருக்குது, 4x minus 16. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே 4 வந்து காமனாக வெளில எடுத்துடலாம். 4 காமனாக வெளில எடுத்தால் 4 into x minus 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும்? 4 காமனாக வெளில எடுத்தாச்சு. அப்போ x minus 4 வரும். சரியா? கிளியராக இருக்கா? ஸோ இந்த பார்ட்டு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா f dash of x. f dash of x ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கான அவுட்புட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன செய்யணும்? செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஏன்னா கான்கேவிட்டி செக் பண்ண சொல்கிறாங்க. கான்கேவிட்டி செக் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். 1 செகண்ட். ஸோ இப்போ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பாருங்கள். f double dash of x that is equal to, ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் என்ன கொடுத்துருக்காங்க? அதை எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. 4 into x minus 1 whole square into x minus 4. இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கான அவுட்புட்டு. இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுக்கணும் இதுக்கு. ஸோ 4 வந்து அப்படியே வச்சுக்கலாமா? 4 அப்படியே வச்சுட்டு இது uv ஃபார்மேட்டில் இருக்குது. uv ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம u வச்சுட்டு v டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ x minus 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் v வச்சுட்டு நம்ம u டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். x minus 4 இன்ட்டு x minus 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 into x minus 1
இன்ட்டு 1 அப்படின்னு வரும். சரியா? கிளியராக இருக்கா? ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் புரிஞ்சதை பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, ஸோ அடுத்தது இதை சிம்பிளை பண்ணுங்கள். ஃபர்தராக சிம்பிளை பண்ண என்ன வருது நமக்கு? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்கள்? ப்ளஸ் 2x மைனஸ் 2. ஓகே, ஸோ 2 வேணால் முன்னாடி வச்சுக்கலாம். இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். x ஸ்கொயர் மைனஸ் 4x அடுத்தது மைனஸ் x ப்ளஸ் 4. காட் இட்? ஸோ இது கிளியராக இருக்கா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வருது நமக்கு? 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 4. ஸோ அப்போ நமக்கு இன்னும் 2 ஃபேக்டர் வருமா பாருங்கள். ஓகே, ஆட் பண்ணால் -5, மல்டிப்ளை பண்ணால் +4. அப்போது -4 இன்ட்டு -1. ஓகே, அப்போ எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 1 இந்த 2 ஃபேக்டர் வரும். கிளியராக இருக்கா? இதுலேருந்து ஏதாவது காமனாக வெளில எடுக்க முடியுமா? எக்ஸ் மைனஸ் 1 வெளில எடுக்கலாம். சரியா? எக்ஸ் மைனஸ் 1 வந்து வெளில எடுக்கலாம். அண்டு 4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. அப்போ உள்ள என்ன இருக்குது பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு 2x மைனஸ் 8 இருக்குது. சரியா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இங்கே என்ன வருது நமக்கு? 3x மைனஸ் 9. எஸ். ஸோ இப்போ 3 காமனாக வெளில எடுத்தால் இங்கே 3 இன்ட்டு 4 12 ஆகிடும். 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 3. இதுதான் என்ன அப்படின்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். கிளியராக இருக்கா? அப்டேட் பண்ணுங்கள். எஸ். இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவும் நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அடுத்தது டெஸ்ட் ஆஃப் கான்கேவிட்டி நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ கான்கேவிட்டி செக் பண்ணணும். ஸோ எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கவனிங்க. ஸோ லெட் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ இது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போது 12 into x minus 1 into x minus 3. ஸோ இதான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறோம். சரியா? ஸோ இப்போ இந்த 12 ரைட் சைடில் கொண்டு போனால் 0 ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸுக்கு வந்து நமக்கு 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ இன்டர்வல் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ இன்டர்வல் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாமா? ஸோ எப்படி வருது பாருங்கள், -∞ +∞. ஸோ இங்கே வந்து 1. ஸோ இந்த இடத்துல 3 ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இப்போ நம்ம டேபிள் எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட் இன்டர்வல், செகண்ட் இன்டர்வல், தேர்ட் இன்டர்வல்கான சைன் சேஞ்சஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ சைன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கவனிங்க. ஸோ இப்போ டேபிள் எடுத்துக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வல்ஸ். ஸோ அடுத்தது -∞, 1 -∞, 1. ரெண்டாவது இன்டர்வல் வந்து 1,3. சாரி 1,3. ஸோ அடுத்த தேர்ட் இன்டர்வல் வந்து 3,8. 3,∞. ஓகே. டேபிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ இது வந்து என்ன நமக்கு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1
into x minus 3. சரியா? ஸோ இதான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். கிளியராக இருக்கா உங்களுக்கு? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த இன்டர்வல் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் கான்கேவ் அப்பா கான்கேவ் டவுனா அப்படிங்கிறது நம்மளால் செக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம x is equal to 0ன்னு எடுத்துக்கலாமா? லெட் x is equal to 0ன்னு எடுத்துக்கிட்டா இதில் 0 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போது f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸு நமக்கு என்ன வருது பாருங்கள், இங்கே 3 times of 12, 3 times of 12, 36 வருதா? Okay, that is equal to 36. So this is positive actually. So positive வந்து என்ன அர்த்தம்? Okay, that is concave up. Okay வா? So இப்போ இங்கே concavity எடுத்துக்கோங்க. Test of concavity. Test of concavity இங்கே concave up. ஏன்னா இங்கே பாசிட்டிவ் வந்திருக்கு. ஓகே, f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ தேர்ஃபோர் கான்கேவ் அப் இந்த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 1. சரியா? கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ பாசிட்டிவாக வந்தால் நம்ம வந்து கான்கேவ் அப்னு சொல்லிக்கலாம், நெகட்டிவ் வந்தால் கான்கேவ் டவுன். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த இன்டர்வல் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, 2ன்னு எடுத்துக்கோங்க. 2 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 2 minus 1, 2 minus 1 இங்கே. ஸோ பாசிட்டிவ், இங்கே 2 minus 3 நெகட்டிவ். அப்போ கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நெகட்டிவ் தான். ஓகே, ஸோ தேர்ஃபோர் லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் நெகட்டிவ் அப்படின்னா லெஸ் தென் 0. தேர்ஃபோர் டெஸ்ட் ஆஃப் கான்கேவிட்டி என்ன வருது நமக்கு? கான்கேவ் டவுன் அப்படின்னு வருது. கான்கேவ் டவுன் இன் இன்டர்வல் 1, 3. கிளியரா? ஸோ எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு புரியுதா? ஸோ அடுத்தது மூணாவது இன்டர்வல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் 3க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவில் ஏதாவது ஒரு வேல்யூ 4ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ 4 எடுத்தால் என்ன வருது உங்களுக்கு? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஓகே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்தால் உங்களுக்கு என்ன வருது? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே 4 minus 1, 4 minus 3 பாசிட்டிவாக வருது. that is greater than 0 which is positive. பாசிட்டிவ் வந்து என்ன சொல்லலாம்? கான்கேவ் அப். கான்கேவ் அப் இந்த இன்டர்வல் 3, இன்ஃபினிட்டி. ஸோ இவ்வளோ தான். நல்லா கவனிங்க, சைன் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் தென் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ அப்போ நமக்கு 2 பாயிண்ட் வந்து கிடைக்குது, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன பாயிண்ட் பாருங்கள். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது இதுதான், இந்த 2 பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இதில் ரெண்டுத்துலேயும் எந்த பாயிண்ட் காமனாக இருக்குது பாருங்கள்? 1 அப்படிங்கிறது காமனாக இருக்குது, 1ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த 3 அப்படிங்கிற பாயிண்ட்லேயும் நமக்கு வந்து சைன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகே, அப்போ இந்த 1ங்கிறதுல சேஞ்ச் ஆகுது, 3ங்கிறதுல சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போது நம்ம இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். So points of inflection. Points of inflection. X is equal to 1. அடுத்தது x is equal to 3. x வந்து 1 இருக்கும்போது ஃபங்க்ஷனுடைய வேல்யூ என்ன வரும் பாருங்க? ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ. So what is the function? So that is f of x that is equal to x minus 1 whole cube plus into x minus 5. ஸோ இதான் ஃபங்க்ஷன். சரியா? இப்போ எக்ஸுக்கு வந்து 1 எடுத்தால் 1 minus 1 0, 0 into anything 0. அப்போ இது வந்து 0. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து என்ன வருது? 1, 0. ஓகே, ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஒன். கிளியரா? ஸோ எப்படி கொண்டு வந்தோன்ட்டு ரெண்டாவது எடுத்துக்கலாம். ஓகே, செகண்ட் ஒன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறப்போ எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிங்க. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 3 minus 1 whole cube. எஸ், அப்போ என்ன வருது நமக்கு? 2 cube 8ன்னு வருதா? ஓகே, ஸோ இயர் 8. ஸோ இங்கே நமக்கு என்ன வருது? 3 minus 5. 3 minus 5 அப்படின்னா -2. ஸோ அப்போ என்ன வருது நமக்கு? 16 வருதா பாருங்கள்? எஸ், -16 வருதா? திஸ் இஸ் -16. ஸோ
So therefore point of inflection that is equal to 3, minus 16. So இந்த ரெண்டு பாயிண்ட்ல அந்த கிராஃப் உடைய அதாவது கான்கேவிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது, அப்லேருந்து டவுன், டவுன்லேருந்து அப், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துலிங்கன்னா முடிஞ்சது. எனி டவுட் இன் திஸ் அப்டேட் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கமான் கைஸ். ஸோ எவ்ரி திங் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா? ஓகே, ஸோ கவனிங்க. நோ டவுட்ஸ் ரைட்? ஓகே. பிரியதர்ஷன் என்ன கேட்குறீங்க சார், எல்லா சம்மும் டீச் பண்ணுவீங்களா? கண்ணா அதுக்குன்னு தனியாக ஒரு செஷன் கொடுத்துடலாம். ஸோ எல்லா சம்மும் டீச் பண்ணுறது அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் வைஸ் வந்து செஷன்ஸ் இதுக்கப்புறம் போக போகிறோம். இந்த ஒன் ஷாட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது எக்ஸசைஸ் வைஸ் நம்ம வந்து செஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஒன் ஷாட் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த டாபிக் வந்து ஓவராலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனுடைய கான்செப்ட், அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஓவராலாக புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒன் ஷாட் செஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஒன் ஷாட் செஷன் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ரீகேப் பண்ணுற மாதிரி, ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 2xல வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், அதே நேரத்தில் குயிக்காகவும் சாப்டர் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? எஸ், நான் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் பொறுமையாகவும் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கேன். ஓகே, எஸ். ஸோ அடுத்தது பார்க்கலாம், கவனிக்கண்ணா. ஸோ எக்ஸ்ட்ரீமா யூசிங் செகண்ட் ஆர்டர் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. கவனிங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ரிலேட்ஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸு அப்புறம் கான்கேவிட்டி. Okay, to give a very useful tool for determining whether a critical point on the graph of a function is a relative minimum or maximum. ஓகேங்களா? எஸ். ஸோ அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ் மினிமமா மேக்ஸிமம் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும், அது போக வந்து இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட், எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, கான்கேவிட்டி இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த டெஸ்ட் மூலமாக வந்து இந்த மூணுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே போக ரிலேட்டிவ் மினிமம், ரிலேட்டிவ் மேக்ஸிமம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? எஸ். ஸோ அடுத்தது இந்த தியரமில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் தட் சி இஸ் ஏ கிரிட்டிக்கல் பாயிண்ட். சி அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். விச் எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நீங்கள் எடுக்கிறீங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 0. தென் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட், அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சாச்சு இன் ஏ நெய்பர்ஹுட் ஆஃப் சி. ஓகே, நெய்பர்ஹுட் ஆஃப் சினா அந்த சி உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு, அது மூலமாக வந்து நமக்கு இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? தட் எஃப் டேஷ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், ஓகே, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி தட் ஆல்சோ எக்ஸிஸ்ட். புரியுதுங்களா? தென் எஃப் ஆஸ் ஏ ரிலேட்டிவ் மேக்ஸிமம் வேல்யூ அட் சி இஃப் என்ன கண்டிஷன் பாருங்கள், எப்போ வந்து ரிலேட்டிவ் மேக்ஸிமம் இருக்கும் நமக்கு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சி அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. சி அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்ட். பேராகிராஃப் மாதிரி கொடுத்தா உங்களுக்கு புரியாது இல்லையா? ஸோ அதனால் ஸோ இயர் எஃப் டேஷ் ஆஃப் சி தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் சி எக்ஸிஸ்ட் அண்ட் தென் எஃப் double dash of c that also exist. Okay, then f of x as relative maximum எப்போ relative maximum if f double dash of c is less than 0. ஓகேங்களா? and relative minimum when f double dash of c is greater than 0. ஓகேங்களா? relative minimum when f double dash of c that is greater than 0. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பட் f double dash of c equal to 0 அப்படிங்கிறப்போ that test is not informative. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ அதாவது அது ரிலேட்டிவ் மேக்ஸிமா மினிமமா அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. கிளியராக இருக்கா? எவ்ரிதிங் கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாம், கவனிங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். We have to find local extremum of the function f of x is equal to x power 4 plus 32x. ஸோ இதில் இந்த ஃபங்க்ஷனுடைய லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஸோ எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எடுத்துப்போம். f of x that is equal to x power 4 plus 32x. கிளியராக இருக்கா? plus 32x. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுத்துக்கோங்க. f dash of x that is equal to, ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 3x power 3, sorry 4x power 3, 4x power 3 plus 32. கிளியரா? ஸோ இது வந்து என்ன வருது நமக்கு? f dash of x. ஸோ அடுத்தது f double dash of x பாருங்க. இதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வருது இங்கே? ஸோ இந்த 32 வந்து 0 ஆயிரும். திஸ் இஸ் 12x ஸ்கொயர்னு வரும். காட் இட்? ஸோ இப்போ நமக்கு f dash of x என்னன்றது தெரிஞ்சது, f double dash of x என்னன்றது தெரிஞ்சது. காட் இட்? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் பாருங்கள். ஸோ இதிலிருந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடித்து நம்ம என்ன செய்யணும்? ஓகே. திஸ் 4x cube plus 32 திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ என்ன வருது பாருங்கள். ஸோ 32 அந்த சைட் கொண்டு வந்துடலாமா? அப்போ 4x cube that is equal to minus 32. ஸோ அப்போ x cube that is equal to என்ன வருது நமக்கு? minus 8. அப்போ x is equal to minus 2. சரியா? ஸோ அடுத்தது ரெண்டாவது. ஸோ இதில் பாருங்கள் f double dash of x. ஓகேங்களா? ஸோ இதனுடைய அவுட்புட் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? லோக்கல் மினிமம் கிடைக்கும். நெகட்டிவ் வந்தால் லோக்கல் மேக்ஸிமம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ பாசிட்டிவாக இருக்குன்னா லோக்கல் மினிமம். ஸோ இதனுடைய அவுட்புட் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம். ஓகே. ஸோ அப்போ என்ன செய்யலாம்? இங்கே கிடைச்சது பாருங்கள், x is equal to -2 அப்படின்ட்டு அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த f double dash of xல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது? -2 ஹோல் ஸ்கொயர், -2 ஹோல் ஸ்கொயர்னு வருது. அப்போ -2 ஹோல் ஸ்கொயர்னு என்ன வருது நமக்கு? +4ன்னு வருதா? 4 × 12 48ன்னு வருதா நமக்கு? ஸோ therefore f double dash of -2 that is equal to நமக்கு என்ன வருது? 48ன்னு வருது. கிளியர்? ஸோ பாசிட்டிவா நெகட்டிவா? ஓ, இது ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். காட் இட்? திஸ் இஸ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபங்க்ஷனில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். திஸ் இஸ் f of -2. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வருது? -2 whole power 4 plus 32 times of -2. இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய அவுட்புட் என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு. ஓகே. this is equal to, ஸோ பவர் வந்து ஈவன் பவராக இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன வருது? 16 -64. ஸோ சிம்பிளி பண்ணால் நமக்கு -48ன்னு வருது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட்? லோக்கல் மினிமம். லோக்கல் மினிமம். கிளியராக இருக்கா? ஸோ அப்டேட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம இதில் -2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள்? -2 ஹோல் ஸ்கொயர் 12. இதனுடைய அவுட்புட் வந்து நமக்கு பாசிட்டிவாக வருது. பாசிட்டிவ் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து லோக்கல் மினிமம். ஸோ அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிளியராக இருக்கா? எனி டவுட் இன் திஸ்? இல்லை எது டவுட் இல்லை தானே? எவ்ரி திங் கிளியர். ஸோ லோக்கல் மினிமம் தெரிஞ்ச உடனே இந்த நம்ம -2 கிடச்சில்ல, அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து -48 வரும். ஸோ இதில் நீங்கள் -2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே 48 தான் வரும். புரியுதுங்களா? காட் இட்? எஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ரிமார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். when the second derivative vanishes, okay, we have no information about extrema. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. அபவுட் எக்ஸ்ட்ரீமா, லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம் பற்றி நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? we have used the first derivative test to find extrema
ஆஃப் த ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காட் இட்? ஓகே. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எதுவும் டவுட் இல்லை தானே? ஓகே. எஸ். நெக்ஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த கொஸ்டினை வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டினாக கொடுக்குறேன். இதை சால்வ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த செஷனில் வந்து நான் இதை சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து சம் ஆஃப் த கான்செப்ட்ஸ் இருக்குது. புரியுங்களா? ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடும். காட் இட்? எனி டவுட் இன் திஸ்? நோட் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். காட் இட்? கிளியர்? ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ஸோ ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். ஓகே. எஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்லைட் யாருக்கு அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து இந்த இயர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ரிப்பீட்டர் ரீரிப்பீட்டர் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக தான். ஸோ நம்ம Xylemலேருந்து ஃபாஸ்டாக் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில். சரிங்களா? ஸோ ஆன்லைன் ஃபாஸ்டாக் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கூப்பன் கோட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. DOC 2026 இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 8499 பே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த ஆன்லைன் கோர்ஸில். ஸோ இந்த ஆன்லைன் கோர்ஸில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா டெய்லி லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டிங் செஷன்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் அண்ட் பர்சனலைஸ்டு மென்டர்ஸ், அப்புறம் டவுட்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு AI குரூப். ஓகேங்களா? ஸோ அது போக GIB எக்ஸாம், ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கிடச்சிரும். காட் இட்? ஸோ அது போக வந்து உங்களுக்கு டேப் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஃபீஸ் வந்து 24,648. சீட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் டயல் பண்ண மறந்துடாதீங்க. காட் இட்? ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே என்ன டேப் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் டேப் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு Samsung Galaxy A9 அப்படிங்கிற டேப் வந்து கொடுத்துருவாங்க. இது கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. காட் இட்? ஸோ கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அன்லாக் பண்ணி நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம். சார் எனக்கு ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு ஆஃப்லைன் கோர்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருந்தால் எஸ் உங்களுக்காக வந்து நம்ம Xylemுடைய கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த 3 சென்டர்ஸில் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான கோர்ஸ் ஃபீ வந்து 29,500. ஸோ இன்க்ளூடிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் DPP. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக உங்களுக்கு என்கொயரி பண்ணுறதுக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டயல் பண்ணலாம். காட் இட்? ஓகே கைஸ், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி மறக்காமல் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. காட் இட்? அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் வித் ஃபுல் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ கைஸ்.